லாஸ்ட் வீக் நம்ம வந்து மோட்டிவேஷனல் இன்டர்வியூங்கிற ஒரு புக்கோட இன்ட்ரடக்ஷனை பற்றி பார்த்தோம். அதோட டெஃபினேஷன் என்ன, ஒரு 4 டாஸ்க் ஆஃப் எம்ஐனா என்ன, தட் இஸ் என்கேஜ், ஃபோக்கஸ், அதுக்கப்புறம் எவோக் அண்ட் தென் பிளான். இந்த மாதிரி ஒரு 4 விஷயம் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வந்து அந்த மொதல் 2 டாஸ்க்கை வந்து டீப் டைவ் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்றது தான் வந்து அஜெண்டா ஆஃப் திஸ் செஷன். Without any further ado, let's straight away jump into the session. ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து என்கேஜிங். இப்போ நம்மளோட இந்த எம்ஐனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து நம்ம கிட்ட வராங்க, நம்ம வந்து பிடிச்சவங்களுக்கு வந்து ஒரு சேஞ்ச் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோம். அது யாராவது இருக்கலாம், நம்மளோட குழந்தையா இருக்கலாம், நம்ம அப்பா அம்மாவா இருக்கலாம், இல்லை நம்ம கூட வேலை செய்கிற ஜூனியர்ஸாக இருக்கலாம், சீனியர்ஸாக இருக்கலாம், நம்மளோட மேலே இருக்கிற மேனேஜர் ஒரு பாஸாக இருக்கலாம். ஸோ யாராவனா இருக்கட்டும், சில விஷயம் வந்து நான் வந்து அவங்க கிட்ட பேசி ஒரு விஷயத்த வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க வந்து ஒரு ஒரு தாட் இருக்கு, இல்லைன்னா வேற யாராவது உங்ககிட்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, இதெல்லாம் நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், இதெல்லாம் எனக்கு பண்ணுங்க அப்படின்னு வந்து சம்மோன் இஸ் சீக்கிங் ஹெல்ப். ஸோ இந்த ஒரு 4 ஸ்டெப் வந்து நம்ம பண்ணணும்னு நம்ம போன செஷன்ல பார்த்தோம். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் என்கேஜிங். ஒன்றும் இல்லை, நம்ம வந்து லிசன் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஸோ அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றத வந்து நம்ம டீப்பாக வந்து எம்பத்தியை வச்சு நம்ம லிசன் பண்ணால் மட்டும்தான் வி கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அவங்க என்ன கோ த்ரூ பண்ணுறாங்க, அவங்களோட லைஃப் என்ன, அவங்க பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் ரியாலிட்டி செக் வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து நம்ம சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்களுக்கு டெய்லர்மேடாக வந்து சொல்ல முடியும். ரியலிஸ்டிக்காக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து செட் பண்ண முடியும். இது எதுவுமே இல்லாமல் அவங்கள பற்றி நம்ம புரியாமல் இது இதெல்லாம் நீங்கள் செஞ்சிடுங்க அப்படின்னு சொல்லும் போது தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதை அவங்களால வந்து ஏற்றுக்க முடியாது, அவங்களால அதை வந்து ஃபாலோ பண்ண முடியாது. ஃபிளிப் சைடில் நம்மளுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னதை இவன் செய்யவே மாட்றான், அப்புறம் எதுக்கு நான் வந்து அவனுக்கு போய் நம்ம மெனக்கெட்டு திரும்பி திரும்பி அவனை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம சைடில் ஒரு 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 நம்மளுக்கு வந்து ஒரு பேர்ன் அவுட் ஆகும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னா, நம்பர் 1 ஸ்டெப், வெரி வெரி க்ரூஷியல் ஸ்டெப் இன் மோட்டிவேஷனல் இன்டர்வியூ இஸ் என்கேஜிங். கேன் வி வாக் டுகெதர்? ஸோ அப்படின்றது தான் வந்து இன் ஷார்ட். ஏன்னா நம்ம கிட்ட வராங்க அப்படின்னா, கேன் வி வாக் டுகெதர்? ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாம், ஒரு அலையன்ஸ் ஒன்று ஃபார்ம் பண்ணி லெட்ஸ் ஒர்க் டுகெதர் அண்ட் தென் சால்வ் திஸ் ப்ராப்ளம் அப்படின்றது தான் வந்து இதோட ஃபிலாசபி. சப்போஸ் இப்போ நம்ம வந்து எதனா ஒரு இடத்துக்கு போகிறோம்னு வச்சுங்களேன். இப்போ எங்கள் வீட்டுக்கே நீங்கள் வரீங்க அப்படின்னா, இல்லைன்னா ஒரு கவுன்சிலருக்கு பார்க்க போகிறோம், இல்லை ஒரு எக்ஸ்பர்ட்டை பார்க்க போகிறோம், ஒரு டாக்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம போகும்போதே ஒரு ஒரு வெல்கமிங் தாட்ஸ் நம்ம மைண்டில் வரும். அது வந்து என்னோட வீடாக இருக்கலாம், என்னோட வீடோட செட்டப்பாக இருக்கலாம், என்னோட இந்த பின்னாடி இருக்கிற கலரிங்காக கூட இருக்கலாம், என்னோட சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம திங்கிங் ப்ராசஸில் வந்து ப்ரைமிங் அப்படின்ட்டு நம்ம வந்து பேசியிருப்போம். என்னோட என்னோட உடை, என்னோட வே ஆஃப் ஸ்பீக்கிங். ஸோ இது எல்லாமே வந்து என்ன ஆகும்னா, ஒரு வெல்கமிங் டோனில் இருக்கும்போது, புட்டுக்கது ஒரு பாசிட்டிவ் ப்ரைமிங்கில் இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்மளை அறியாமலே நம்ம வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வந்து ஃபீல் பண்ணுவோம். ஸோ இவங்ககிட்ட வந்து பேசலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். திஸ் இஸ் பாசிட்டிவ் ப்ரைமிங். ஃபிளிப் சைடில் நெகட்டிவ் ப்ரைமிங்குமே இருக்கு. ஸோ பார்த்த உடனே ஒரு பயம் வரும். டாக்டர் கிட்டலாம் அசால்ட்டெல்லாம் நம்ம பேசிட முடியாது, அவர் பெரிய ஆளு, நம்ம ரொம்ப சின்னது, இதெல்லாம் பேச மாட்டோம் அப்படின்றது. சில டாக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம பேசிட்டு இருக்கும் போதே அவங்க வந்து எழுதிக்கிட்டே இருப்பாங்க, ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அப்பதான் வந்து சொல்லிட்டு இருப்போம் நம்மளோட பிரச்சனை என்ன அப்படின்னு பேசிட்டு இருப்போம். அவர் பாட்டு வந்து எழுதிட்டு இருந்தா எடுத்துட்டு போ, நான் நெக்ஸ்ட் கூப்பிடுங்க அப்படின்ட்டுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, we don't connect with those expert. அவர் என்னப்பா அவர் எதை சொன்னாலும் கேட்க மாட்டாருன்னு சொல்லிட்டு நம்மளோட பிரச்சனையை வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைனே பண்ணாமே விட்டுடுவோம். அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு நம்மளுக்கான ஒரு சொல்யூஷனா வந்து இல்லாம போயிடும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, வி டோன்ட் ஹேவ் தி எங்கேஜ் ஆர் தி ரேப்போ பிட்வீன் தெம் அப்படின்றது தான். எம்பத்தட்டிக்கலா மனிதர் மனித மக்கள் என்னன்னா, எவல்யூஷனரி ப்ராக்டிஸ்ல இந்த எம்பத்தின்றது வந்து நம்மளுக்குள்ள ஆல்ரெடி இருக்கு. ஸோ நம்ம இதை கூட தான் வந்து ஒயரிங் ஆகி வளர்ந்துருக்கோம். பட் ஹவு வெல் வி டூ அப்படின்றது தான் இங்கே வந்து விஷயம். எவ்வளோ எம்பத்தட்டிக்கலா, எவ்வளோ பேஷண்ட்டாக வந்து மற்றவங்களை வந்து நம்ம லிசன் பண்ணுறோம் அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் அ நத்திங் லைக் என்ன இன்பார்ன் டேலண்ட் அப்படின்றது கிடையாது. சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து பண்ணோம், அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வி கேன் ஏபிள் டு ப்ராக்டிஸ் ஆர் வி கேன் ஏபிள் டு மாஸ்டர் இட். அதை பற்றி தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் பேச போகிறோம். சாலிட் எவிடன்ஸ் இருக்கு, டைம் ஆஃப்டர் டைம் நிறைய பேர் ரீசர்ச் பண்ணியிருக்காங்க. த மோர் யூ என்கேஜ், மோர் யூ ஹேவ் ரேப்போ வித் சம் ஒன், சேஞ்சஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டிராஸ்டிக்காக
வந்து ஸ்பீடப் ஆகி நம்ம எதிர்பார்க்குற சேஞ்சஸ் வந்து நல்லாவே வந்து வருது அப்படின்றது வந்து ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. இது நம்மளுக்கும் தெரியும். இட்ஸ் a வெரி காமன் திங்ல. பட் இன் ரியாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா வி டோன்ட் ஹேவ் டைம். அதுதான் வந்து ப்ராப்ளம். இந்த டாக்டர் சொன்ன மாரி, அந்த டாக்டருக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் ஒரு பேஷண்ட் கிட்ட இருக்க முடியும். அதுக்கு மேல போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து காசு வராதுல்ல. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு 30 பேர பார்த்தோம் அப்படின்னா, இன்னையோட ஒரு எதிர்பார்த்த வருமானம் வரும். எல்லாம் எனக்கு ஒரு 1 ஹவர் தான் டைம் ஸ்லாட்டே இருக்கு. நான் மத்தவங்களலாம் வந்து பார்க்கணும். என்ன ஒரு அவங்களோட பிரையாரிட்டிய பேஸ் பண்ணி, அவங்க வந்து ரஷ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஓகே நெக்ஸ்ட், நெக்ஸ்ட், நெக்ஸ்ட் அப்படின்ட்டு. த டைம் இஸ் வெரி குரூஷியல். இந்த டைம் இல்லாதனால என்ன ஆயிடுது பார்த்தீங்கன்னா, வி டோன்ட் ஹேவ் தி எங்கேஜ். ஸோ இது வந்து முரணா இருக்கும். ஸோ அதனால என்னன்னா வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு, வி நீட் டு எங்கேஜ் வித் தெம் இன் ஆர்டர் டூ ஃபைண்ட் தி ப்ராப்ளம். ஸோ இது வந்து நம்ம முன்னாடியே பேசின மாரி வந்து ஒரு பிசிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னா கூட வந்து மாத்திரை மருந்து கொடுத்து சரி பண்ணிடலாம். பட் நான் வந்து என்னோட லைஃப்ப நான் சேஞ்ச் பண்ண போறேன். எனக்கு ஒரு குடிப்பழக்கம் இருக்கு. எனக்கு ஒரு சிகரெட் பழக்கம் இருக்கு. எனக்கு அதிகமா கோவம் வருது. நான் வந்து பேரண்டிங் கத்துக்கணும். என் குழந்தைய நான் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் சொல்றத அவங்க கேட்க மாட்றாங்க. அப்படின்றது எல்லாமே வந்து ஒரு மாத்திரை மருந்து குடுத்து நம்மளால வந்து சரி பண்ணிட முடியாது. தேர் இஸ் நோ குயிக் ஃபிக்ஸ் ஹியர். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவா தான் வந்து நடைமுறைப்படுத்த முடியும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் அதர்ஸ். ஸோ அதுக்கு நம்ம டைம் குடுத்து, நல்லா அவங்கள புரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் வந்து இதெல்லாம் வந்து பண்ண முடியும். அந்த ஃபிக்ஸிங் ஃப்ளக்ஸ வந்து நம்ம கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டு, அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதே நம்ம புரிஞ்சுக்காம, டக்குனு வந்து இத பண்ணுங்க, அது பண்ணுங்க அப்படின்ற சொல்யூஷன்க்குள்ள இறங்காம, நம்ம கொஞ்சம் வந்து எம்பத்தட்டிக்கா லிசன் பண்ணணும். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம லிசன் பண்ணாலே போதும், மத்தவங்களோட பிரச்சனை வந்து சால்வ் ஆயிடும். அதுவே ஒரு சொல்யூஷன் வந்து அவங்களே யோசிக்க ஆரம்பிப்பாங்க. மெனி பீப்பிள் ஆர் டோன்ட் ஹேவ் தி ஃபோரம் டூ எக்ஸ்பிரஸ் தெம்செல்வ்ஸ். யாருனா ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ, யாரா என்ன தப்புன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு வந்து நெனச்சு நெனச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, யாரும் பெருசா பேசிக்க மாட்டாங்க. அப்போ நம்ம வந்து எம்பத்தட்டிக்கலா லிசன் பண்ணும்போதே, வி நோ நீட் டூ கோ டூ திஸ் செகண்ட் ஸ்டெப் லைக் ஃபோக்கஸ், எவோக் அண்ட் பிளானிங்க்கே போக தேவையில்ல. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து இந்த எங்கேஜ் பண்றதுனாலேயே வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடும். த சேஞ்ச் வில் ஹேப்பன் இவென்ச்சுவலி அப்படின்றது வந்து அகைன் ரிசர்ச் வந்து சொல்லுது. ஸோ ஹை குவாலிட்டி லிசனிங் நீங்க வச்சுக்கிட்டாலே வந்து எங்கேஜ் பண்றதுக்கு வந்து மோஸ்ட்லி அதுவே போதுமானது. இங்க வந்து 2 விதமான அ லிசனிங் வந்து சொல்றாங்க. ஒன் இஸ் இன்னர் காம்பனன்ட், ஒன் இஸ் அவுட்டர் காம்பனன்ட். இன்னர் காம்பனன்ட் எல்லாருமே பண்ணுவோம். ஸோ இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். இப்போ நீங்க வந்து என்னோட என்னோட வீடியோவ பார்த்து பேசுறீங்களா? ஐ கான்டாக்ட் பார்க்குறீங்களா? நான் பேசும்போது ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி இருக்கு? ஸோ இந்த மாரி வந்து நான் வெர்பல் கியூஸ வச்சு நீங்க வந்து லிசன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, எனக்குமே வந்து கொஞ்சம் என்துவா இருக்கும். ஓகே, நவ் ஆல் 4 ஆர் லிசனிங் டூ மீ. அவங்க இப்ப இதுவே வந்து நீங்க வந்து வீடியோ ஆன் பண்ணிட்டு நீங்க வேற எங்கனா போயிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஸோ எனக்கு எப்படி இருக்கும்? ஸோ ஐ டோன்ட் ஹேவ் த ராப்போ வித் யூ கைஸ். என்னவோ நான் பேசிட்டு இருக்கேன், அவங்க ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி எனக்கு ஒரு உணர்வு உண்டாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரலாவே ஐ டோன்ட் எங்கேஜ் வித் யூ. நீங்க வந்து அப்படியே லிசன் பண்ணி அப்படியே கூர்மையா லிசன் பண்றீங்க. நெக்ஸ்ட் என்ன வரும்னு நீங்க கியூரியஸா நீங்க அந்த மாரி ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ நீங்க குடுக்கும்போது, நேச்சுரலாவே என்னோட என்கேஜ்மென்ட் கோஷன்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகும். தீஸ் ஆர் ஆல் நான் வெர்பல் அண்ட் இன்னர் காம்போனன்ட் ஆஃப் லிசனிங். இதுக்கு ஃபிளிப் சைடு வந்து எக்ஸ்டர்னல் இருக்கு. எக்ஸ்டர்னல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தே கால் இட் அஸ் அ மிரரிங். ஸோ நான் பேசும்போது நீங்க வந்து என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. அன்மியூட் பண்ணிட்டு பின்னாடி ஒரே சவுண்ட்ஸ் வருது. இல்லன்னா வந்து நான் பேசுறது வந்து, "ஏய் நீ பேசுறதே தப்பியா?" அப்படின்ட்டு நான் பேசும்போதே நீங்க என்ன டிஸ்ட்ராக்ட் பண்றதோ, இல்ல வந்து டிஸ்அக்ரி பண்றது, திடீர்னு சஜஷன்ஸ் குடுக்கறது, அதுக்கப்புறமேட்டு அ ஒரு பெர்சுவேட் பண்றது. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் நான் பேசும்போதே நீங்க வந்து வெர்பல்ல நீங்க வந்து அவுட்டர் காம்போனன்ட்ட வச்சு நீங்க இந்த மாரிலாம் பண்ணீங்க அப்படின்னா, அகைன் தி என்கேஜ்மென்ட் கோஷன்ட் வில் கோ. நீங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, நான் எப்படி உங்ககிட்ட இருந்து என்கேஜ் பண்ண முடியும்? ஸோ அப்போ இந்த 2 விஷயமும் இன்னர் காம்போனன்ட் அண்ட் அவுட்டர் காம்போனன்ட். இந்த 2 விஷயமே நீங்க வந்து பண்ணும்போது என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து என்கேஜ்மென்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்து வச்சுக்கிறதுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அப்போ எப்பயுமே வந்து சைலன்ட்டா தான் இருக்கணுமா? அப்ப நீ பேசிக்கிட்டே இருப்ப. நான் வந்து சைலன்ட்டா இருந்தா என்கேஜ்மென்ட் வந்துருமா? நீ பேசுறதுக்கு எனக்கு நெறைய டவுட்ஸ் இருக்கு. அதெல்லாம் நான் எப்படி கிளாரிஃபை பண்றது? அப்போ கொஸ்டின்ஸ் கேட்டா தானே கிளாரிஃபை பண்ண முடியும். அப்போ நான் எப்படி இதெல்லாம் வந்து கோ த்ரூ பண்றது அப்படின்னு சொல்லும்போது, தட் இஸ் ஆல்சோ ரைட். சைலன்ட்டா இருக்கிறதுனால என்கேஜ்மென்ட் வந்துருமா அப்படின்னா, அதுவுமே வந்து கொஸ்டின் மார்க் தான். ஸோ நாட் நெசசரி தட் யூ நீட் டூ ஆஸ்க் கொஸ்டின். ஏன்னா கொஸ்டின் நீங்க கேட்கும்போது என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் டிமாண்டிங் ஆன்ஸர் ஃப்ரம் மீ. ஸோ அப்பயுமே என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஒரு எஸ் ஆர் நோ டைப் அப்படியே போயிடலாம். ஏன்னா வந்து
ஒரு ஷார்ட் ஆன்சர் நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். "நீ சொல்றது தப்புப்பா" அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, "ஓகே, உன் இஷ்டம். வச்சுக்கிறது வச்சுக்கோ. கேட்கறது கேட்கறது உன்னோட உன்னோட இஷ்டம்" அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா, ஃபர்தரா நீங்க என்னத்த நீங்க வந்து என்கிட்ட இருந்து எதிர்பார்ப்பீங்க? ஸோ நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. "நீ சொல்றது வந்து என்னால உடன்பட முடியல" அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா, "அது உன் இஷ்டம்ப்பா" அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா, தேர் எண்ட்ஸ் தி கான்வர்சேஷன். ஸோ இங்க என்ன என்கேஜ்மென்ட் நம்ம 2 பேர்கிட்ட இருக்கு? ஸோ எதுவுமே இல்லல்ல. ஸோ அப்போ கொஸ்டினிங்குமே வந்து பெருசா வந்து இந்த என்கேஜ்மென்ட்க்கு வந்து உதவாது அப்படின்னுமே சொல்றாங்க. ஸோ இது இன்னும் எப்படி புரிஞ்சுக்கலாம்னு பார்த்தேன் அப்படின்னா, நான் ஒரு மைண்ட்ல ஒரு விஷயம் வச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு அந்த செஷன் வந்து இந்த என்கேஜ்ன்ற ஒரு டாபிக் பத்தி பேசணும் அப்படின்ட்டு, நான் படிச்சத வந்து ப்ராசஸ் பண்ணி மைண்ட்ல ஒண்ணு வச்சிருக்கேன். அத நான் வந்து எப்படி ரெசிப்ரோகேட் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, பை மை எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் த்ரூ மை வாய்ஸ், டோனுமே ஏத்தி இறக்கி பேசுறேன். ஸோ இந்த 3 விஷயத்த நான் வச்சு தான் வந்து என் மைண்ட்ல என்ன இருக்குன்றத நான் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். அது எத்தன பெர்சென்டேஜ் கன்வெர்ட் ஆகுதுன்னே தெரியாது. ஐ மே யூஸ் சம் வேர்ட்ஸ். மைண்ட்ல ஒண்ணு இருக்கும். ஆனா நான் அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ்ல வந்து அதுல வந்து அந்த மீனிங்கே கூட மாறலாம். ஸோ அப்படி கொஞ்சம் டைல்யூட் ஆகும். நான் என்ன சொன்னேன்றத நீங்க வந்து இப்ப லிசன் பண்றீங்க. நீங்க வந்து காதுல கேட்கறீங்க. அகைன் ஆஸ் ஐ செட் நீங்க எவ்வளோ வந்து கூர்மையா லிசன் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. என் வீடியோ பார்க்குறீங்களான்னு எனக்கு தெரியல. நீங்க வேற வேலை எதனா செஞ்சுட்டு கூட நீங்க பார்க்கலாம். ஸோ அந்த டைம் என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்றது அதுவும் ஃபர்தரா டைல்யூட் ஆயி, நீங்க என்ன லிசன் பண்றீங்களோ, அத வச்சு தான் உங்களால புரிஞ்சுக்க முடியும். தென் யூ வில் இன்டர்பிரேட். உங்களோட நான் என்ன சொல்ல வரேன்றது வந்து உங்களோட லைஃப்ல நடக்கிற ஈவென்ட்ஸ பேஸ் பண்ணி கோரிலேட் பண்ணி கூட நீங்க புரிஞ்சுக்கலாம். சில டைம் நான் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது, நெறைய கமெண்ட்ஸ் வரும். "நீ தமிழ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணு" அப்படின்ட்டு. ஸோ அந்த அந்த லாங்குவேஜ் சில 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 வேர்ட்ஸ் வந்து புரியாம ஜார்கன்ஸ் நெறைய யூஸ் பண்ணும்போது, அதிலயுமே வந்து ஒரு டிஸ்கனெக்ட் ஆகும். பட் வாட் யூ டூ சம் கீவேர்ட்ஸ் ஹியர் அண்ட் தேர் நீங்க வந்து புல் பண்ணி, யூ வில் இன் எ வே அண்டர்ஸ்டாண்ட். ஓகே இதுவா தான் இருக்கும் போல அப்படின்னு யூ ட்ரை டூ கெஸ். இதுதான் சொல்றான் போல அப்படின்ட்டு நீங்க கெஸ் பண்ணுவீங்க. ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ல. இதுதான் இப்படிதானே கம்யூனிகேஷன் வந்து வருது. அப்ப இந்த 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 ப்ராசஸ்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் நெனச்சது ஒண்ணு. ஆனா நீங்க இன்டர்பிரேட் பண்றது ஒண்ணா இருக்கும். அப்போ வந்து அப்ப எப்படி என்கேஜ்மென்ட் வரும்னு நீங்க நெனைக்கிறீங்க? ஸோ இவ்ளோ விஷயம் இந்த இந்த 4 ஸ்டெப்ஸ்ல வந்து நெறைய டைல்யூஷன் வந்து நடக்குதுல்ல. ஸோ அப்போ வி நீட் டூ கிளாரிஃபை. நான் கெஸ் பண்ணது இதுதானா? நீ சொல்ல வந்தது இதுதானா? அப்படின்றத வந்து நம்ம பேக் அண்ட் ஃபோர்த் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வச்சுக்கும்போது தான் என்ன ஆகும்னா, வாட் ஐ இன்டர்பிரட்டட் இஸ் ஈக்குவல் டூ வாட் யூ மென்ட் டூ சே. இது 2மே வந்து ஈக்குவலா இருக்கா? அப்படின்றத நம்ம வந்து ஊர்ஜிதம் பண்ணிக்கிட்டே இருந்தா மட்டும் தான் என்ன ஆகும்னா, நான் சொல்ல வந்ததும், நீங்க வந்து நெனச்சதும் சேமா இருக்கும். அப்பதான் வந்து அந்த ப்ராசஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் வில் பி வெரி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மீனிங்ஃபுல். இது இல்லாம, எதுவுமே இல்லாம நான் பாட்டுன்னு கெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா, யாருக்குமே வந்து அது பிரயோஜனம் கிடையாது. ஸோ அதனால என்னென்ன வழிகள்ல வந்து இந்த கிளாரிஃபிகேஷன் வச்சுக்க முடியும் அப்படின்றது தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்க்க போறோம். அகைன் 4 வழி இருக்கு. இதுல வந்து சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, OARS அப்படின்னு சொல்றாங்க. O ஃபார் ஓப்பன் கொஸ்டின், A ஃபார் அஃபர்மிங், R ஃபார் ரிஃப்ளெக்ஷன், S ஃபார் சம்மரி. ஸோ ஒண்ணொண்ணா நம்ம பார்க்கலாம். ஓப்பன் கொஸ்டின். இப்போ நான் கேட்டேன், இப்போ நீங்க இந்த செஷனுக்கு வந்திருக்கீங்க. அ இப்போ நான் வந்து திடீர்னு எத எத நீங்க வந்து மனசுல வச்சுக்கிட்டு இந்த செஷனுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஈச் அண்ட் எவ்ரி ஒன் வில் ட்ரை டூ டெல் சம் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் இது. நான் உன்னோட ப்ரோமோவ பார்த்தேன். நான் வந்து உன்னோட போஸ்டர பார்த்தேன். ஸோ எனக்கு வந்து என் குழந்தைய வந்து இன்னும் எப்படி பெட்டரா வந்து புரிஞ்சுக்கணும். எப்படி என்கேஜ் பண்ணணும். அத அத நினைச்சு தான் நான் வந்து இந்த செஷனுக்குள்ள வந்தேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லன்னா நான் இப்ப புதுசா வந்து ஒரு டிஎல் ஆயிருக்கேன். டீம் லீட் ஆயிருக்கேன். இப்ப நான் வந்து என்னோட பாஸையும் ஹேண்டில் பண்ணணும். என்னோட கீழ இருக்கிற மக்களையும் ஹேண்டில் பண்ணணும். ஸோ அப்போ 2 பேருமே நான் புரிஞ்சுகிட்டு, ஒரு பெட்டர் கம்யூனிகேஷன் வச்சுக்கணும். அ அத வந்து எப்படி இந்த செஷன்ல எதனா வந்து கிடைக்குமான்னு பார்க்கலாம். அப்படின்ட்டு நீங்க ஒரு பிசினஸ் ஆங்கிள்ல இருந்தோ, இல்லன்னா வந்து ஒரு வேலை அ அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க வந்திருக்கலாம். இல்ல அப்படின்னா நான் வந்து ஒரு நர்ஸா இருக்கேன். என்னோட பேஷண்ட்ஸ் கிட்ட வந்து நான் நெறைய வந்து நான் வந்து என்கேஜ் பண்ணணும். சில பேர்லாம் ரொம்ப வந்து அபத்தமான கேள்விலாம் கேட்கறாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி? ஸோ அந்த மாரி ஒரு விஷயத்துக்காக தான் நான் வந்தேன் அப்படின்ட்டு, நீங்க எது வேணா நீங்க வந்து நீங்க வந்து சொல்லலாம். இது வந்து இது எப்படி சாத்தியமாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஓப்பன் கொஸ்டின் தான் கேட்டேன். எதுக்காக நீங்க வந்து எத எத நோக்கி வந்து இந்த செஷனுக்கு வந்திருக்கீங்க? அப்படின்றது வந்து ஒரு ஓப்பன் கொஸ்டின். இதுவே நான் வந்து ஒரு குளோஸ்டு கொஸ்டினா வந்துட்டு, இன்னைக்கு நம்ம வந்து பேரண்டிங் டாபிக்க பத்தி தான் பேசப் போறோம். அப்படின்ற மாரி வந்து நீங்க யார் யாரெல்லாம் வந்து பேரண்டிங்க நோக்கி வந்திருக்கீங்க, அப்படின்னு நான் எதனா ஒரு ஒரு குளோஸ்டு டாபிக் அப்படி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது என்ன ஆயிடும் பார்த்தீங்கன்னா,
ஒருத்தருக்கு மட்டும்தான் அது வந்து எஸ் அப்படின்னு நீங்க சொல்லலாம். மீதி 3 பேர் வந்து நோன்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, இந்த என்கேஜ்மெண்ட் வந்து அப்படியே க்ளோஸ் ஆயிடும் ஃபார் அதர்ஸ் 3. அந்த மேபி அந்த எஸ் சொன்னவங்களுக்கு மேபி வேணா வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆர் ஒரு ஆர்வம் இருக்கும் இந்த கன்டின்யூ பண்றதுக்கு. மீதி பேருக்குலாம் ஆர்வம் இல்லாம போயிடும். ஸோ திஸ் இஸ் அபவுட் தி க்ளோஸ்ட் கொஸ்டின் அண்ட் தி ஓப்பன் கொஸ்டின். ஸோ எப்பயுமே நம்ம வந்து ஒரு என்கேஜ் பண்ணணும் மத்தவங்க கிட்ட அப்படின்னா வந்து we need to practice with the ஓப்பன் கொஸ்டின். இந்த ஓப்பன் கொஸ்டின் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து ஓப்பன் அப் பண்ண விடும். அவங்களோட தாட்ஸ வந்து சொல்றதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து உருவாக்குறோம். ராதர் தென் ஒரு ஸ்பெசிபிக் ஆன்சர் அப்படின்னு சொல்ற மாரி. உங்களோட பேர் என்ன? அப்படின்னு கேட்கறது வந்து இட்ஸ் a வெரி க்ளோஸ்டு கொஸ்டின். அதுக்கு வந்து ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்க முடியும். உங்க பேரு. கரெக்ட்டா? இதுவே வந்து டெல் மீ அபௌட் யுவர் செல்ஃப் அப்படின்னு நான் வந்து ஒரு ஓப்பன் கொஸ்டின் கேட்கும்போது, நீங்க என்ன வேணா பேசலாம். உங்க பேரு சொல்லலாம், உங்க வயசு சொல்லலாம், உங்க ஊரு சொல்லலாம். நீங்க யாரு? பூர்வீகம். எதுக்காக வந்தேன்னு நீங்க வந்து லெக்சரா அடிக்கலாம். பிகாஸ் நான் ஒரு கொஸ்டின் ஓப்பனா சொல்லும்போது, நீங்கள் நினைச்சதெல்லாம் சொல்லலாம். பட் இதுவே நான் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா நான் ஒரு ஆன்சர் எதிர்பார்க்கிறேன்னும்போது, ஐ கேன் ஏபிள் டூ ஆன்சர் வித் கொஸ்டின் வித் க்ளோஸ்டு கொஸ்டின் வச்சு நான் கேட்கலாம். அதே மாரி எஸ் ஆர் நோ டைப் வரும். நீங்க பாஸ் கிட்ட போறீங்க. நீங்க வந்து நெறைய ஒரு பிபிடிலாம் போட்டு பிரசன்ட் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து நீங்க இது இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படின்னு நீங்க கேட்கும்போது, அவர் வந்து நோ அப்படின்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு என்ன மைண்ட்ல தோணும்? ஸோ நீங்க ஒரு சேல்ஸ் பிட்ச் பண்ணும்போது, "இப்ப நீ பண்ணது வந்து எனக்கு எங்க பிசினஸ்க்கு சரிப்பட்டு வராது. இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம்" அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, நெக்ஸ்ட் நீங்க என்ன யோசிப்பீங்கன்னே நம்மளுக்கு வந்து தெரியாது. ஸோ த கொஸ்டின் அது வந்து ஓப்பன் எண்டடா இருக்கணும். ஸோ வாட் டு யூ திங்க் ஆஃப் திஸ்? அப்படின்னு சொல்லும்போது தான், ஆர் ஹவ் வெல் இட் இஸ் அலைன் வித் யுவர் பிசினஸ் இப்படின்ற மாரி வந்து நீங்க ஒரு ஓப்பன் கொஸ்டின் குடுக்கும்போது என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, அங்கருந்து ஒரு 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 சாப்டர் வந்து உருவாகும். நீங்க அங்கருந்து அடுத்து நீங்க வந்து போகலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி ஓப்பன் கொஸ்டின் அண்ட் தி க்ளோஸ்ட் கொஸ்டின் விச் இஸ் OARS நான் சொன்னேன் பார்த்தீங்களா? அதுல O வந்து ஓப்பன் கொஸ்டின். A வந்து அஃபர்மிங். இப்ப நம்ம லிசன் பண்றோம். ஓப்பன் கொஸ்டின்லாம் கேட்டுட்டோம். அவங்க வந்து நெறைய வந்து அவங்க தாட்ஸ்லாம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு. நான் இத இத நோக்கி தான் வந்தேன் அப்படி இப்படின்ட்டு தே ஆர் ஓப்பன்ட் அப் அண்ட் தென் தே ஆர் அ ஸ்டார்ட் ஷேரிங். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதுல எதனா ஒரு பாசிட்டிவ் அ கியூஸ் பார்க்கணும். பாசிட்டிவிட்டிய பார்த்துட்டு, வி நீட் டூ அஃபர்ம், டூ கிவ் கிரெடிட் டூ தெம். ஸோ, இப்ப என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து, அப்பா! இவங்க வந்து லிசன் பண்றாங்க. நான் ஒரு நல்லது செஞ்சிருக்கேன்ல, அதையும் அவங்க வந்து அ கரெக்ட்டா வந்து புடிச்சு, அவங்க வந்து அதையும் நம்ம அப்ரிஷியேட் பண்றாங்க. அப்படின்ற மாரி வந்து அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். சப்போஸ் இப்போ நான் வந்து ஒரு குடிப்பழக்கம் அ அ என்னால வந்து ஆல்கஹால் வந்து இல்லாம இருக்கவே முடியாது. அத பத்தி நான் பேசிட்டே இருக்கேன். அப்போ நான் வந்து டக்குனு நான் ஜட்ஜ் பண்ணி, "குடிகார பையனே" அப்படின்ட்டு நான் வந்து மனசுல நெனச்சா கூட, எக்ஸாக்ட்டா என்னோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் காமிச்சு குடுத்துரும். அந்த மாரிலாம் இல்லாம நான் பாட்டுக்கு லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்போ வந்து நான் ஒரு 1 வாரம் நான் வந்து குடிக்காம இருந்தேங்க. நான் டெய்லியும் குடிப்பேன். ஆனா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு 1 வாரம் வந்து நான் குடிக்காம இருந்தேன். அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும்னா, ஆ "ஓ! சூப்பர்ங்க. அதெல்லாம் பயங்கரமான ஒரு அ சாதனை தான். ரொம்ப பேரால இதெல்லாம் பண்ண முடியாது. நீங்க வந்து 1 வாரம் வந்து உங்களோட கட்டுப்படுத்திட்டு நீங்க இருந்திருக்கீங்க பார்த்தீங்களா? அதுவே வந்து ஒரு குட் ஸ்டார்ட். அப்படின்னு நான் வந்து அவங்க பண்ண அந்த 1 வாரம் ஸ்டாப் பண்ணியிருந்த ஒரு விஷயத்த வந்து நான் மேற்கோள் காட்டி, ஐ அம் அஃபர்மிங். கரெக்ட் சூப்பர்ல நீங்க அப்படின்னு சொல்லும்போது, தே வில் ஃபீல் சூப்பர்ப்பா. நம்ப கஷ்டப்பட்டது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதுவே ஆமா 1 வாரம் ஒரு மேட்டரா? நான்லாம் வந்து பல மாசம்லாம் நான் இருந்திருக்கேன் அப்படின்னு நான் வந்து சொல்லும்போது என்ன ஆயிடும்னா, அது வந்து ஒரு சிறுமை பண்ணப்பட்டு, அவங்க வந்து ஃபர்தரா வந்து எதுவுமே ஓப்பன் அப் பண்ண மாட்டாங்க. அத அவங்க கிரெடிட்டா தான் வந்து எதிர்பார்த்திருப்பாங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு 1 வாரம் பண்ணேன் தெரியுமா? அப்படின்னு வந்து அவங்க ஏன் சொல்றாங்கன்னா, அது வந்து அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பாங்க. அத நம்ப வந்து கரெக்ட்டா கேட்ச் பண்ணி, அவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணும்போது, தே வில் ஓப்பன் அப். இந்த ஆள் பரவால்ல. இன்னும் நெறைய சொல்லலாம் போல. அப்படின்ட்டு என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃபென்சிவ்னெஸ் வந்து கம்மி பண்ணி, ஓப்பன்னஸ் வந்து அதிகப்படுத்தும். ஸோ திஸ் இஸ் அபவுட் தி அஃபர்மிங். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அப்பப்போ நம்ம வந்து லிசன் பண்ணும்போது, சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கிளாரிஃபை பண்றது. நான் கெஸ் பண்றது கரெக்ட்டா இருக்கா? அப்படின்னு சொல்றதுக்கு வந்து இந்த ஓப்பன் எண்டட் கொஸ்டின் அஃபர்மிங்லாம் வந்து கொஞ்சம் வசதியா இருக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வி நீட் டூ டு தி ரிஃப்ளெக்ஷன். ஸோ அவங்க வந்து சொல்றாங்கல்ல, இந்த மாரி வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்ப்பா. 1 வாரம் தான் நல்லா தாக்கு பிடிச்ச முடிஞ்சது. அதுக்கப்புறம் நான் வந்து திரும்பியும் நான் குடிப்பழக்கத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம வந்து அத வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணணும். அத சிறுமைப்படுத்தாம எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணலாம்ன்னு பார்த்தீங்கன்னா, அதே தான் அவர் சொன்னதே இன்னொரு ஒரு வகையில எப்படி சொல்லலாம்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க. அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. 1 வாரம் வந்து நீங்க பண்ணது வந்து அஃபர்ம் பண்ணிட்டேன்.
சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய அந்த ஆல்கஹால் வந்து நம்மள வந்து அடிக்ட் பண்ணனா, அது திரும்பி எடு எடுன்னு தான் சொல்லும். ஸோ யூ மஸ்ட் பி ஃபீலிங் வெரி வீக்ல அந்த டைம்ல. ஏன்னா நாங்க கஷ்டப்பட்டு நீங்க வந்து 1 வாரம் தள்ளிட்டீங்க. ஆனாலுமே வந்து நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட அந்த உடம்பு வலியாலயோ, இல்ல வந்து மனசோர்வாலயோ நீங்க வந்து எடுத்திருக்கீங்க. அப்படின்னு சொல்லும்போது, அவங்க சொன்னதே தான் நான் வந்து வேற விதமா வந்து வேற ஒரு டோன்ல என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லும்போது என்ன ஆகும்னா, ஐ அம் நாட் ஹியர் ஜட்ஜிங் தெம். அவங்கள எந்த விதத்திலயும் நான் சிறுமைப்படுத்தல. எந்த விதத்திலயும் அவங்கள நான் தாக்கி பேசல. அவங்க சொன்னதுக்கு நான் இன்னொரு ஒரு வாக்கியம் வந்து சொல்லும்போது என்ன ஆகும்னா, நான் அக்செப்ட் பண்ணல. அது கரெக்ட்டு, தப்புன்னு அக்செப்ட் பண்ணல. இதெல்லாம் நம்ம போன வாட்டியே பேசியிருக்கோம். ஸோ அந்த மாரி எதுவுமே பண்ணாம, ஐ அம் ஜஸ்ட் ரிஃப்ளெக்டிங் தேர் மூட். அவங்களோட மூட நான் வந்து ரிஃப்ளெக்ட் பண்றேன். இட்ஸ் லைக் மிரரிங். இப்போ நான் வந்து இப்படி உட்கார்ந்து பேசினேன் அப்படின்னா, நீங்களும் இப்படி உட்கார்ந்து இப்படி உட்கார்ந்து லிசன் பண்ணீங்கன்னா, அது என்ன நீங்க மிரர் பண்றீங்க. ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா, ஓ! நான் எப்படி கியூரியஸா பேசுறேனோ, அதே மாரி நீங்க கியூரியஸா லிசன் பண்றீங்க அப்படின்றத வந்து நீங்க வந்து எனக்கு சொல்லாம சொல்றீங்க. சோ தட் ஐ வில் கெட் சம் ஹை. அப்ப என்ன ஆகும்னா, நான் இன்னும் கொஞ்சம் என்துவா வந்து உங்ககிட்ட என்கேஜ் பண்ண ட்ரை பண்ணுவேன். இதுவே நான் இப்படி பேசும்போது, நீங்க கால் மேல கால் போட்டு இப்படி பண்றதோ, இல்லன்னா வந்து நீங்க என்ன நீங்க வந்து வ இது என்ன பார்க்காமயே நீங்க வந்து வேற வேல பார்த்துருந்தீங்க. அது எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இங்க வந்து என்கேஜ் பண்றது வந்து கொஞ்சம் வந்து குளறுபடி ஆயிடும். நான் உங்ககிட்ட என்கேஜ் பண்ண மாட்டேன். ஸோ திஸ் இஸ் கால்ட் மிரரிங். இது வந்து நீங்க வந்து செய்கையிலயும் காட்டலாம். இது வந்து நான் வெர்பல்லயும் காட்டலாம். அஸ் ஐ செட் நீங்க வந்து அவங்க சொல்றதுக்கு அ கொஸ்டின் பண்ணாம பண்ணலாம். ஸோ இது என்னன்னா, நீங்க கொஸ்டின் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா ஒரு ஆன்ஸர் வந்து எதிர்பார்ப்போம் நம்ம. ஸோ அந்த மாரி இல்லாம நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, தே வில் ட்ரை டூ கன்டின்யூ ஃபர்தர். அண்ட் ஃபைனலி எஸ் சம்மரைஸ் பண்ணணும். ஸோ எல்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ ஓரளவுக்கு நான் கெஸ் பண்ணிட்டேன். கிளாரிஃபையும் பண்ணிட்டேன். பட் எண்ட் ஆஃப் தேர் ஷேரிங் நான் கொஞ்சம் வந்து என்னோட வகையில வந்துட்டு அந்த எல்லா ரிஃப்ளெக்ஷன்ஸையும் வந்து ஒண்ணு கூட்டி ஒரு சம்மரைஸ் பண்ணணும். ஓகே. நான் நீங்க சொன்னதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, நான் வந்து திரும்பியும் ஒரு கிளாரிஃபை பண்ணிக்கிறேங்க. ஸோ நீங்க வந்து குடிப்பழக்கத்துல இருந்திருக்கீங்க. அத விடணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆ அப்போ ஆனா 1 வாரம் நீங்க இந்த ட்ரை பண்ணி அத வந்து நீங்க சக்சஸும் பார்த்துருக்கீங்க. பட் அதுக்கப்புறமேட்டு திரும்பியும் நீங்க வந்து குடிப்பழக்கத்துக்கு ஆளாயிட்டீங்க. ஸோ அப்ப இப்ப இங்க நீங்க வந்திருக்கீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் வேற எதனா ஒரு வகையில வந்துட்டு இத எப்படின்னா ஸ்டாப் பண்ண முடியுமா? அப்படின்னு தான் நீங்க எதிர்பார்க்கிறீங்க. அப்படின்ற மாரி நம்ம சம்மரைஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஃபைனலி அதுல எதனா வந்து ஒரு மாற்று கருத்து இருந்ததுன்னா, அவங்க வந்து அத கிளாரிஃபை பண்ணுவாங்க. அப்படி இல்ல அப்படின்னா, கரெக்ட் தாங்க அப்படின்னு அவங்க சொல்லும்போது என்ன ஆயிடும்னா, வாட் ஐ கெஸ் இஸ் ஈக்குவல் டூ வாட் தே மென்ட். ஸோ அப்படின்னு பண்ணும்போது, ஹியர் தி என்கேஜ்மென்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ அப்பாடா! என்ன ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்ற அந்த மனநிறைவு அவங்களுக்கு வருது பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டைம் உங்கள உங்கள வந்து பார்க்க வருவாங்க. இல்ல நீங்க ஒரு கவுன்சிலர்ஸ் கிட்ட போனீங்கன்னா, நெக்ஸ்ட் சிட்டிங் வந்து நீங்க போக ஆரம்பிப்பீங்க. இந்த என்கேஜ்மென்ட் இல்லன்னு வைங்களேன், நம்ம மைண்ட்ல எப்படி இருக்கும்னா, இந்த ஆள் சொல்லி பிரயோஜனமே கிடையாது. இவரும் வந்து என்ன பண்றாருன்னா, நம்ம பேசுறத கேட்க மாட்றாரு. நம்மள வந்து மதிக்க மாட்றாங்க. இவர் பாட்டுன்னு வந்து ஒரு ஒரு இதுல இருக்காரு. காசும் வேஸ்ட் ஆகுது, டைமும் வேஸ்ட் ஆகுது. இதுல பார்க்க வேணாம். அப்படின்ட்டு நம்ம வந்து நெனச்சுப்போம். இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போகும்போது, இந்த எங்கேஜ் இல்ல அப்படின்னா வந்து, யார் வந்து நம்மள சொல்றத கேட்கறாங்களோ, அவங்க கிட்ட தான் போவோம். ஸோ பெருசாலாம் வந்து சேஞ்ச் வந்து வராம இந்த இந்த சக்கரத்திலேயே நம்ம வந்து மாட்டிப்போம். ஸோ த எங்கேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆ எங்கேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன? ஃபோக்கஸ் தானே. ஸோ நான் முன்னாடி என்ன சொன்னேன்னா வந்து, கேன் வி வொர்க் டுகெதர் அப்படின்றது தான் வந்து அந்த எங்கேஜோட தாரக மந்திரம். ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர் ஆர் வி கோயிங்? ஸோ எங்க போப்போறோம்? 2 பேரும் சேர்ந்து போலான்னு நம்ம சொல்லிட்டோம். எங்க போப்போறோம் அப்படின்றது தான் வந்து அந்த கோல். கோல் செட் பண்ணோம்ல. இப்போ அந்த கோல வந்து எப்படி செட் பண்ண முடியும்? ஸோ பை ஹேவிங் தி என்கேஜ்மென்ட் நான் உங்கள பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நவ் ஐ நோ வாட் இஸ் த ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்த நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படின்றது தான் அந்த விஷயம். ஏன்னா கோலே இல்ல அப்படின்னா வந்து உங்களால வந்து ஒரு மோட்டிவேஷன் வச்சுக்க முடியாது. எத நோக்கி நம்ம வந்து பயணப்படுறோம்? ஸோ ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்குறோம்ல. அது குடிப்பழக்கம் விடணும், இல்ல என் கோவத்த விடணும், நான் வந்து நல்லா படிக்கணும், அப்படின்றதெல்லாம் ஒரு சேஞ்ச். இந்த சேஞ்ச் எல்லாமே வந்து நீங்க வந்து ஒரு கோல வச்சு மட்டும் தான் வந்து உங்களால வந்து ஒரு கணக்கிட முடியும். அப்ப கோலே இல்ல அப்படின்னா, இட்ஸ் ஆல் வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த மாரி வேண்டரிங் ட்ராப்ல மாட்டிக்க கூடாது. ஸோ ஹியர் அண்ட் தேர் அப்படியே அவங்க லிசன் பண்றேன்ற பேர்ல வந்து அவங்க இஷ்டத்துக்கு அங்க இங்க ஒண்ணு விஷயத்த சொல்லுவாங்க. திடீர்னு இங்க இருந்து அங்க போய் இது எவ்வளோ எனக்கு பிரச்சனை தெரியுமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்ப அங்க இருந்து அங்க போய் அவன் என்ன எப்படி தெரியுமா வந்து பேசிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தே வில் கோ ஆல் ஓவர் த பிளேஸஸ். ஸோ அப்ப என்ன ஆகும்னா, நான் என்கேஜ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பேசினாலும் நம்ம கேட்டுனே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒன் பர்ட்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் வி நீட் டு செட் சம் கோல். அந்த கோல வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்.
வெரி இம்பார்ட்டன்ட்லி அந்த கோல் வந்து அவங்க அக்ரி பண்ணணும். ஏன்னா கோல் யார் வந்து அச்சீவ் பண்ண போறது? ஆப்போனன்ட் தான். ஸோ அப்ப நம்ம எந்த கோல வந்து நம்ம பேசுறோமோ, அந்த கோல் வந்து தே நீட் டூ அக்ரி. அந்த மியூச்சுவல் அக்ரீமெண்ட் இருந்தா மட்டும் தான் இங்க வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் உருவாகும். அப்பதான் நம்ம வந்து ஃபர்தரா போக முடியும். ஸோ இந்த கோல்ஸ் வந்து 3 விதமா வைக்கலாம். ஒண்ணு வந்து ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் கோல். இப்ப சப்போஸ் நான் வந்து குடிப்பழக்கம் விடணும், இல்லன்னா என் வெயிட் கம்மி பண்ணணும். அதுக்காக தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். இப்ப நீங்க ஜிம் போறீங்க. ஜிம் ட்ரெய்னர் சொல்லுவாரு, "எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு?" சொல்லும்போது, "என் வெயிட் லாஸ் பண்ணணுங்க. நான் 100 கிலோ இருக்கேன். நான் 70 கிலோ கொண்டு வரணும். ஆ ஒரு 1 வருஷத்துல வந்து 30 கிலோ நான் கம்மி பண்ண போறேன்." அப்படின்றது வந்து செம்ம ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட். "ஓ! சூப்பர்ங்க. வாங்க, வாங்க. இப்ப நம்ம வந்து ஒரு கோல்ஸ் போடலாம். ஓகே. என்னென்ன டயட் போடலாம், என்னென்ன எக்சர்சைஸ் பண்ணலாம்." அப்படின்ட்டு ஒரு கோச் வந்து கடகடன்னு எழுத ஆரம்பிச்சுருவாரு. பிகாஸ் இட்ஸ் வெரி கிளியர் வித் த கோல். நீங்க என்ன வேணும், நீங்க என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத நீங்க கிளியரா சொல்ட்டீங்க. ஸோ அதுக்கான நான் ஒரு சொல்யூஷன் குடுக்குறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரோட சார்ட்ட வந்து பிரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. ஸோ சப்போஸ் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா, ரொம்பலாம் மெனக்கெட தேவையில்ல. ஸோ நீங்க முன்னாடி எதனா வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்களா? என்னென்னலாம் நீங்க வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்க? என்னென்ன மாரி டயட்லாம் நீங்க ட்ரை பண்ணியிருக்கீங்க? உங்க ஹிஸ்டரி வந்து சொல்லுங்க அப்படின்னு நம்ம வந்து கோச் கேட்கும்போது, ஸோ ஹில் அண்டர்ஸ்டாண்ட் ஓகே இதெல்லாம் அவர் ட்ரை பண்ணியிருக்காரு போல. அப்ப இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா, இது ஆல்டர்னேட்டிவ் என்ன? இல்லன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா எப்படி கண்டுபிடிக்கலாம்? அப்படின்றது எல்லாமே தான் பார்ப்பாங்க தவிர்த்து, பட் ஹியர் த கோல் இஸ் வெரி ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட். ஸோ ஈஸி பீஸி. ஆனா செகண்ட் ஒரு விஷயம் இருக்கு. சூசிங் எ பாத். இப்ப எப்படின்னா, நான் வந்து ஃபிட்டா இருக்கணும்னு ட்ரை பண்றேங்க. உங்ககிட்ட எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, ஐ வாண்ட் டூ ஐ வாண்ட் டூ நோ கீப் மை செல்ஃப் ஹெல்த்தி. எனக்கு வயசாகுது. என் குழந்தைகிட்டலாம் நான் வந்து இன்னும் வளர, வளர வந்து நான் கொஞ்சம் அ இன்னும் கொஞ்சம் ஆடி ஓடினோம் அப்படின்னா வந்து நான் கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கணும். அதுக்காக தாங்க வந்திருக்கேன். அப்படின்னு சொல்லும்போது இங்க என்னன்னா, கொஞ்சம் ப்ராடரா இருக்குது. ஓகே, ஃபைன். என்ன மாரி ஹெல்த்தியா இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அப்படின்றதெல்லாம் நீங்க வந்து இப்போ கொஞ்சம் அவர்கிட்ட என்கேஜ் பண்ற வேண்டிய விஷயம் இருக்கு. ஏன்னா கொஞ்சம் என்கேஜ் பண்ணி அவர பேச விட்டு, அவர் ஹெல்த் அப்படின்னு சொல்றது வந்து வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் ஹெல்த் ஹியர்? என்ன பிரச்சனை இருக்கு? அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நீங்க வந்து முன்னாடி பேசின மாரி அந்த ஓப்பன் ஓப்பன் கொஸ்டின்ஸ் குடுத்து, அஃபர்ம் பண்ணி, ரிஃப்ளெக்ட் பண்ணி, சம்மரைஸ் பண்ணி நீங்க கொஞ்சம் வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. சப்போஸ் அவங்களுக்கு வந்து ஒரு டயபெட்டிக் பேஷண்டா இருக்காங்க. அத தான் அவங்க மீன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இட்ஸ் அகைன் வெரி வெரி பிராட் டாபிக். அப்படின்னும்போது என்ன ஆயிடும்னா, இங்க டக்குன்னுலாம் உங்களால வந்து ஒரு கோல செட் பண்ண முடியாது. ஸோ அப்ப என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, யூ நீட் டூ கிவ் தெம் சம் பாசிபிலிட்டி டூ டூ டேக் என்னென்ன டாபிக்ஸ்லாம் வந்து குடுத்து, அதுக்கான அவங்களே வந்து அந்த டாபிக்க எடுக்க வச்சு, அதுக்கு நம்ம வந்து ஒரு கோல்ஸ் வந்து குடுக்கும்போது வி கேன் ஃபோக்கஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிக் எனக்கு நான் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்ங்க. அதனால தாங்க நான் ஹெல்த்தியா வந்து இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படின்றது வந்து ஒரு பயங்கரமான ஒரு வைடரான ஒரு சேஞ்ச் நடக்கக்கூடிய விஷயம். அப்போ வந்து திடீர்னு ஒரு 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 நியூட்ரிஷனிஸ்ட்டோ இல்லன்னா வந்து ஒரு ஒரு கோச் என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, "சூப்பர்ங்க. ப பயங்கரமான ஒரு சிந்தனை. நீங்க வந்து யூ ஆல்ரெடி டேக்கன் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை கமிங் டூ அஸ். ஸோ இப்போ நான் வந்து ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் ஒரு பாசிபிலிட்டீஸ் ஆஃப் இது ஒண்ணு குடுக்குறேன். நீங்க பாருங்க. அதுல உங்களுக்கு நீங்க எதனா சூஸ் 2 அதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணலாம். நீங்க வந்து எய்தர் பிசிக்கல் ஆக்டிவிட்டிய நீங்க வச்சுக்கிட்டே உங்க சுகர நீங்க கம்மி பண்ணலாம். இல்லன்னா வந்து டயட்ல நீங்க வந்து கம்மி பண்ண ஆரம்பிக்கலாம். இல்ல நீங்க ஸ்ட்ரெஸ்ஸ வந்து நீங்க 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 நெறைய வேலை செய்றீங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸ நீங்க மேனேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்ல நீங்க டு யூ வாண்ட் டூ ஸ்டிக் குவிட் த ஸ்மோக்கிங் இல்ல இன்சுலின் நீங்க இன்ஜெக்ஷன்ஸ் போடுறீங்கல்ல, அது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கா? ஸோ அப்ப இன்சுலின் தான் ப்ராப்ளம்னா, அத பத்தி நம்ம வந்து பேசலாம். ஆல்கஹால் ப்ராப்ளமா இருக்கா? இல்லன்னா வந்து நீங்க எடுக்க போற அந்த மாத்திரைகள் தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் உண்டாக்குதா? ஸோ டு யூ வாண்ட் டூ டாக் அபௌட் தட் மெடிகேஷன் டயபெட் லைஃப் லாங் சொல்றாங்க. அத பத்தி நான் பேசணும். ஐ ஜஸ்ட் வாண்டட் டூ டாக் அபௌட் தட் மெடிகேஷன். ஐ கேர் கண்ணு சரியா தெரிய மாட்டுது. மூட் வந்து ஸ்விங் ஆவுது. ரொம்ப டிப்ரஸ்டா நான் ஃபீல் பண்றேன். பிபி வந்து ஃப்ளக்சுவேட் ஆவுது. ஸோ சுகர் ஆர் டயபெட்டிஸ் சொல்லும்போது, இத்தன விஷயங்கள் நம்ம வந்து கணக்கில வந்து எடுத்துக்க முடியும். ஸோ அப்போ எல்லாத்தையும் நான் ஃபோக்கஸ் பண்றேன் பாரு அப்படின்னு இறங்குனீங்க அப்படின்னா, நீங்க அவங்க சேஞ்ச் வந்து நடக்குதா இல்லையா அப்படின்ற அந்த விஷயம் வந்து குவான்டிஃபை பண்றது வந்து செம்ம கஷ்டமாயிடும். ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் டேக் 2 பிரையாரிட்டி. அந்த பிரையாரிட்டி வந்து ஷுட் கம் ஃப்ரம் தி ஆப்போனன்ட், நாட் ஃப்ரம் அஸ். அப்ப என்ன பண்ண முடியுமா, இந்த மாரி வந்து நீங்க ஒரு பாசிபிலிட்டீஸ் ஆஃப் ஒரு அரேவ குடுத்துட்டீங்க அப்படின்னா, ஓகே நான் பார்த்துட்டு நானே ஒரு வேகோட வேக் மைண்ட்ல தான் வந்திருப்பேன். ஆனா நீங்க ஒரு புரொஃபஷனலா எனக்கு இவ்ளோ பிளேட்ல வந்து நீங்க ஃபுல்லா குடுக்கும்போது, ஓ! ஆமால்ல இவ்ளோ விஷயம் இருக்குல்ல. ஓகே லெட் மீ பிக் பிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் ஸ்மோக்கிங். இத 2 ஃபர்ஸ்ட் நான் கான்சன்ட்ரேட் பண்றேன். இத நான் கொஞ்சம் வந்து கட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் லெட்ஸ் கோ ஃபர்தர் அப்படின்னும்போது சூப்பர்.
இதுதான் வந்து ஒரு பிரைட் மைண்ட் வந்து எடுக்கிற டிசிஷன் அப்படின்னு நம்ம அஃபர்ம் பண்ணணும். அஃபர்ம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஓகே நவ் யூ நோ 2 திங்ஸ் டு ஃபோக்கஸ். ஒன் இஸ் பிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் ஸ்மோக்கிங். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபர்தரா வந்து கோல்ஸை வந்து செட் பண்ணி அதை டாஸ்க் டிவைட் பண்ணி 2 பேரும் மியூச்சுவலா அக்ரி பண்ணி அதுக்கப்புறமேட்டு எப்படி எப்படிலாம் வந்து ஃபர்தர் ஸ்டெப்ஸ் வந்து போகலாம். தட் இஸ் ஒர்க்கிங் அண்ட் பிளானிங். அதெல்லாமே நம்ம ஃபர்தரா ஃபியூச்சர்ல வந்து பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் அபவுட் தி கோல்ஸ் வி நீட் டு செட் அண்ட் தென் வாட் டு ஃபோக்கஸ் ஆன் வேர் வி ஆர் கோயிங் நான் சொன்ன பார்த்தீங்களா, அதுதான் விஷயம். ஒரு வாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ரொம்ப வேகா வந்து பிரச்சனையை வந்து சொல்லுவாங்க. என் வாழ்க்கையே வந்து நரகமாயிடுச்சு, எனக்கு வந்து வாழவே பிடிக்கல, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்ட்டு வந்து உங்ககிட்ட வந்து புலம்புனாங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒண்ணுமே புரியாது. அவங்க எதை மீன் பண்றாங்க? ஸோ இட்ஸ் வெரி வேக்ல இது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ஒரு ப்ராப்ளம் ஆர் ஒரு ஒரு ஹெல்ப் வந்து சீக் பண்றாங்க அப்படின்னா இட் நீட்ஸ் டீப்பர் லிசனிங். ஸோ அகைன் வி நீட் டு கோ பேக் டு தி என்கேஜிங். நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் தட் தே ஆர் அண்டர்கோயிங். அந்த ஓஏஆர்எஸ்லாம் வச்சுக்கிட்டு தென் வி நீட் டு சி ஒரு எதை ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து நீங்க வந்து கெஸ் பண்ணி அஃபர்ம் பண்ணி அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் கொடுத்துட்டு தென் யூ நீட் டு பிக்ஸ் தோஸ் டூ அண்ட் தென் ஃபோக்கஸ் ஆன் இட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் ஜென்ரலைஸ்டா இருக்கிறத வந்து நம்ம ஸ்பெசிபிக் கோல்ஸை வந்து அச்சீவ் பண்றதுக்காக we need to clarify. And with this I just end. ஸோ கோல்ஸ் நீங்க செட் பண்றீங்கல்ல, கோல் செட் பண்ணப்படுது, அது யாருக்கான கோல் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். we need to understand this. ஸோ அது வந்து ஒரு எக்ஸ்பர்ட் வந்து எனக்குலாம் புரிஞ்சிச்சுப்பா, இவன் என்ன பிரச்சனையில் இருக்கான்னு எனக்கு புரிஞ்சிச்சு, இதுதான் கோல். எப்படி ஒரு பிரிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு மாத்திரை எழுதுற மாதிரி இதெல்லாம் பண்ணிடு, இந்த 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 ஃபுட்டை வந்து மாத்திடு, இந்த வாக்கிங் நீ வந்து போயிடு, இந்த இதுல வந்து டயபெட்டிக்ல கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா அவனுக்கு ஆல்ரெடி மூட்டு வலி இருக்கும், ஆல்ரெடி வாக்கிங் போவான். இல்லைன்னா வந்து நீ எழுதி கொடுக்குற டயட் எதுவுமே வந்து எனக்கு சவுத் இந்தியனா இல்லை, இதெல்லாம் செம்ம காசாகுது, அவ்வளோலாம் என்னால் ஆஃபர் பண்ண முடியாதுன்னும் போது நீ சொன்ன அந்த கோல்ஸ் எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகுது. பிகாஸ் தட் இஸ் யுவர் கோல், நாட் இஸ் மை கோல். இதை நான் வந்து அக்ரி பண்ணவே முடியாது. ஸோ த கோல் வைக்கிறீங்க அப்படின்னா ப்ரிடாமினண்டா வந்து யார் வந்து அந்த சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அது வந்து கம்பேட்டபிளா இருக்கணும் அந்த கோல். ஸோ அவங்கள மையமா வச்சுதான் அந்த கோலை வந்து நீங்க செட் பண்ணணும். இல்லை அப்படின்னா வந்து ஆப்வியஸ்லி திஸ் இஸ் கோயிங் டு ஃபிளங்க். சில டைம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த கோல் வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்க, அந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிளில் இருக்கிறவங்கள சுற்றி கூட வரும். ஸோ உங்கள் அப்பா அம்மா, உங்கள் பார்ட்னர், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கம்யூனிட்டி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கூட வந்து கோல்ஸை வந்து செட் பண்ணலாம். சம்டைம்ஸ் அந்த கோல்ஸ் வந்து என்னோட புரிதல் காரணமாகவோ இல்லைனா வந்து என்னோட எக்ஸ்பர்டைஸ் அந்த ப்ராப்ளத்தினாலேயோ கூட வந்து அந்த கோல்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்படலாம். சப்போஸ் நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நீங்கள் வந்து என்கிட்ட வந்து தம்பி என் பையன் வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்றான்ப்பா, ஏன்னா வந்து வேற எதனா ஒரு மெக்கட்ரானிக்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறான், ரொபாட்டிக்ஸ்ல எப்படி இருக்கும், இந்த மாதிரிலாம் என் துறை இல்லாத ஒரு விஷயத்த நீங்க என்கிட்ட வந்து ஹெல்ப் சீக் பண்ணும்போது ஐ கேனாட் செட் த கோல் பிகாஸ் ஐ டோன்ட் ஹாவ் எனி சார்ட் ஆஃப் எக்ஸ்பர்டைஸ் இன் தோஸ் ஏரியா. ஸோ அந்த மாதிரி நீங்க கரெக்டான ஒரு ஆர்கிட் கிட்ட போய் கேட்கணும். அது இல்லாம சில டைம் நம்ம என்ன பண்ணுவோம்னா நான் சொன்ன பார்த்தீங்களா நம்மளுடைய ப்ரைமிங், யார் நம்மளுக்கு வந்து சொன்னா வந்து கேட்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு again and again we just go back to those friends or family members, யாரெல்லாம் நம்மளுக்கு வந்து எதை சொன்னாலும் வந்து சூப்பராக அவங்க வந்து லிசன் பண்ணுவாங்க அப்படின்ற அந்த ஒரு எங்கேஜ் கோஷன் இருக்கிறதுனால நம்ம போவோம். பட் அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்போட நின்றுடும். இட் ஓன்ட் கோ பியாண்ட் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பிகாஸ் நீட் செட் த கோல். ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்பர்டைஸ் இல்லாதனால அவங்களால கோல் செட் பண்ண முடியாது. சின்ஸ் தெர் இஸ் நோ கோல், நீங்க ஏறந்தார் நீங்க வேண்டராவீங்க, அதனால அந்த சேஞ்சே வந்து நடக்காம போயிடும். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அண்ட் அதர் திங் இஸ் தி எக்ஸ்பர்டைஸ். ஸோ நீங்கள் என்ன ப்ராப்ளம் கொண்டு வந்தாலும் டியூ டு மை எக்ஸ்பீரியன்ஸ் ஐ வில் செட் த கோல்ஸ். என்னோட வியூலேருந்து அந்த கோல் செட் பண்ணப்படும். ஸோ அதுவுமே ஓகே தான், பிகாஸ் அதுக்காக தானே நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதனால நீங்கள் அந்த கோல் செட் பண்ணலாம். பட் ஆஸ் லாங் அஸ் ஐ அக்ரி டு தட் கோல் தென் வி கேன் கோ டு தி நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ அது வந்து இப்படி தான் வந்து நம்ம வந்து என்கேஜ் பண்ணி அண்ட் தென் நம்மளால வந்து கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ வித் திஸ் ஐ ஜஸ்ட் எண்ட் திஸ் 2 ஸ்டெப்ஸ் ஆஃப் என்கேஜ் அண்ட் தி ஃபோக்கஸ். நான் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா வந்து ஒரு எக்ஸாம்பிள், அந்த எக்ஸாம்பிள் வச்சு நான் எப்படி நான் சொன்ன அந்த என்கேஜில் சொன்ன அந்த ஓஏஆர்எஸும் ஃபோக்கஸில் சொன்ன இந்த அரே ஆஃப் பாசிபிலிட்டிஸ் அண்ட் கிளாரிஃபையிங், ஸோ இதெல்லாம் வந்து எப்படி வந்து
அப்ளை பண்ணி ஒரு விஷயத்த நான் வந்து சொல்ல போறேன் அப்படின்றது வந்து ஒரு 1 or 2 எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லிட்டு தென் வி கேன் கோ ஃபார் தி டிஸ்கஷன். இந்த புக்கை நான் ஏன் எடுத்தேன் அப்படின்னு நான் முன்னாடி சொன்னேன். ஸோ இப்போ நியூ மெம்பர்ஸ் இருக்கீங்க, அதனால நான் சொல்றேன். பிகாஸ் திஸ் ஐ வாண்டட் டு அப்ஸ்கில் மை செல்ஃப் வித் திஸ் சார்ட் ஆஃப் என்கேஜிங் ஸ்கில்ஸ். அதனால வந்து என் குழந்தைகிட்ட நான் வந்து இன்னும் பெட்டரா வந்து என்னால் வந்து பழக முடியும், என்னோட பார்ட்னர் கிட்ட இன்னும் பெட்டரா வந்து கான்வர்சேஷன் வச்சுக்க முடியும். இப்போ நான் ஒரு டீம் லீடா இருக்கேன், நெக்ஸ்ட் நான் வந்து இன்னும் என்னோட அஃபிஷியல் ஸ்பேஸ்ல வந்து மேலே போகணும் அப்படின்னா நவ் ஐ எம் இன் அ பொசிஷன் டு என்கேஜ் வித் கிளைண்ட் டைரக்ட்லி. அவங்க என்ன சொல்றாங்கன்றதை புரிஞ்சுக்கணும், அதை புரிஞ்சுட்டு நான் கீழே இருக்கிறவங்க வந்து வேலை வாங்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா ஐ ரியலைஸ் தட் ஐ லேக் தி ஸ்கில் ஆஃப் என்கேஜிங் வித் அதர்ஸ். அது இல்லாதனால என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஈவன் தோ நான் கரெக்டுன்னு எனக்கு தெரிஞ்சாலும் அதை வந்து அவங்கள வந்து புரிய வச்சு அதை சொல்ல வைக்க எனக்கு திறமை இல்லை. அதனால தான் இந்த புக் எடுத்தேன். ஸோ ரீசெண்டாக லாஸ்ட் வீக் வந்து ஒரு ஸ்கூல்ல இருந்து ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன். இந்த மாதிரி உங்க குழந்தை வந்து இந்த மாதிரி பேட் பிஹேவியர் இருக்கு, நீங்க வந்து பார்த்துட்டு என்னை வந்து பாருங்க அப்படின்ட்டு ஒரு 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 நோட் ஒன்று வந்தது. அது அது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சடனாக எனக்கு வந்து ட்ரிகர் ஆச்சு. ஸோ அதனால வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நான் என்ன பண்ணேன்னா, இப்போ நான் சொன்ன அந்த எங்கேஜ் அண்ட் இது இல்லாமல் நான் எப்படி போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரோ இந்த மாதிரி வந்து ஸ்கூல்லேருந்து எனக்கு மெசேஜ் வந்தது, என்ன நடந்தது, அந்த பையனை அடிச்சியா அப்படின்னு நான் கேட்டேன். ஸோ அவன் என்ன சொன்னான், இல்லை இல்லைப்பா நான் அடிக்கவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் சொன்னான். ஸோ வந்து அடிச்சதே வந்து எனக்கு பிடிக்கல. இப்போ நான் கேட்ட கேள்விக்கு வந்து அவன் நோன்னு சொல்லும் போது அகைன் இட் காட் ட்ரிகர்ட் மீ. ஓ பொய் வர சொல்றியா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டோட இல்லைங்க அப்படின்னு. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் ஜஸ்ட் கோஸ் சைலண்ட், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எதுவுமே அவன் வாயிலிருந்து என்னால் வாங்கவே முடியல. ஸோ தேர் என்ஸ் தி கான்வர்சேஷன். ஸோ ரெண்டே ரெண்டே கேள்வி தான் கேட்டேன். ஒன்று க்ளோஸ் ரெண்டடாக கேட்டேன், என்ன நடந்தது, அந்த பையன் அடிச்சியா அப்படின்னு கேட்டான். இப்போ அந்த குழந்தையோட ஆங்கிள் இருந்து யோசிச்சு பாருங்களேன். இப்போ என்ன சொல்ல முடியும் அவனால? ஒன்னு எஸ்ன்னு சொல்ல முடியும், இல்லை நோன்னு சொல்ல முடியும். அதான் நான் தெரிஞ்சிச்சேன், எனக்கு இந்த டீச்சர் சொல்லிட்டாங்களே அப்படின்னும் போது he is going into the defensive mode. அவனால ஓப்பன் அப் பண்ண முடியல. ஸோ இஸ் கோயிங் டு தி டிஃபென்சிவ் மோட். அப்போ என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா நோ அப்படின்னு சொல்றான். ஒப்வியஸா பச்சையா தெரியுது அவன் பொய் சொல்றான் அப்படின்ட்டு. அப்போ எனக்கு என்ன ஆகுது, ட்ரிகர் ஆகுது. ஓ என்கிட்ட பொய்யே சொல்றியா அப்படின்ட்டு நான் வந்து அந்த பவர் கேம்ல சின்ஸ் ஐ எம் த எல்டர் நான் வந்து இன்னும் கொஞ்சம் உறக்க பேசும்போது அவன் ஆல்ரெடி ரெண்டு தப்பு பண்ணியிருக்கான். ஒன்று அடிச்சது ஒரு தப்பு, ரெண்டாவது பொய் சொன்னது ஒரு தப்பு. இதுக்கு மேலே அவன் என்னத்தை ஓப்பன் அப் பண்ண போறான்? ஸோ தேர் ஸ்டாப்ஸ் எங்கேஜ். எங்கேஜே பண்ணல, நான் எங்கேருந்து அவனோட ப்ராப்ளத்தை ஃபோக்கஸ் பண்ண முடியும்? ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் அந்த டைம்ல வந்து சின்ஸ் நிறைய பேரண்டிங் டாபிக் நம்ம பேசியிருக்கோம், பேசியுமே நான் இப்படி தான் பண்றேன் அப்படின்னா அகெயின் இந்த இடத்துல வந்து அந்த டைம் எனக்கு எனார்மஸ் ப்ரெஷர் வந்து அஃபீஷியல் சைடில் இருக்கு. நிறைய வந்து நான் கோடிங் பண்ணணும், நிறைய விஷயத்த வந்து நான் கிளைண்ட்டை ஃபேஸ் பண்ணணும். நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து எனக்கு 16 மணி நேரம் 17 மணி நேரம் நான் வேலை செய்கிறேன். ஸ்லோ ப்ரொடக்டிவிட்டி பேசின நாங்களே இப்படி தான் பண்ணுறோம். பிகாஸ் தட் இஸ் ஹவ் நவ் த சிச்சுவேஷன் இஸ் லே ஆஃப் நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்படின்னு பண்ணும்போது வி டோன்ட் ஹாவ் எனி சே, திஸ் இஸ் மை ப்ரையாரிட்டி, வேலை தான் எனக்கு ப்ரையாரிட்டி அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு விஷயம் திடீர்னு பையன் அப்படி பண்ணிட்டாங்க என்ன வந்து பாருன்னு சொல்லும் போது எனக்கு டைமும் இல்லை, எந்த டைம் வச்சு நான் அவங்களை போய் பார்க்கணும், எனக்கு இதை ஹேண்டில் பண்ண முடியல. பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் தி சிஸ்டம் டூ இன் மை பஃபர். ஸோ அப்போ சிஸ்டம் 1 மூலயமா என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் ஆஸ்க் ஹிம் க்ளோஸ் கொஸ்டின், வாய்ஸை ரேஸ் பண்ண முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ இதுவே நான் இந்த புக் படிச்சுட்டு இருக்கேன், இதை நான் கொஞ்சம் காமன் கம்போஸ்டா கொஞ்சம் டைம் நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த டைம் ப்ரெஷர்னால தான் என்னால் வந்து இந்த எம்ஐ வந்து என்னால் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, வந்தது உடனேயே நான் கேட்காம ஓரளவுக்கு இக்னோர் பண்ணிட்டு நான் என் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் முடிச்சுட்டு தென் ஃபாலோட் பை எப்போ நான் ஃப்ரீயாக இருக்கணும் அப்போ நான் கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ணியிருக்கலாம் யூசிங் திஸ் என்கேஜ் மெத்தடாலஜி. ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்கலாம் பார்த்தீங்கன்னா, யாரோ இந்த மாதிரி ஸ்கூல்லேருந்து எனக்கு ஃபோன் வந்ததுடா, என்ன நடந்தது, ஸோ எதனா நீ என்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறியா அப்படின்ட்டு நான் ஒரு ஓப்பன் ஹெண்டட் கொஸ்டின் கேட்கறது. அடிச்சியா அப்படின்னு க்ளோஸ் ஹெண்டடாக கேட்கல, ஓப்பன் ஹெண்டடா என்ன நடந்ததுன்றத ஐ ஜஸ்ட் வாண்டட் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் பெர்ஸ்பெக்டிவ். ஏன்னா எனக்கு டீச்சரோட பெர்ஸ்பெக்டிவ் தெரிஞ்சிருச்சு. ஜஸ்ட் வாண்டட் டு ஹியர் ஃப்ரம் ஹிம். ஸோ அப்போ அவன் என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இல்லைப்பா நான் விளையாடிட்டு இருந்தேன், அப்போ வந்து அவன் திடீர்னு என்னை கிள்ளிட்டான், அதனால வந்து நான் அவனை வந்து அடித்தேன், ஃபர்ஸ்ட் அவன் தான் வந்து கிள்ளினான், அதுக்கப்புறம் தான் நான் அடித்தேன் அப்படின்னும் போது ஓஹோ, ஸோ நீ வந்து விளையாடும் போது அவனை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கான், அதனால வந்து உனக்கு வந்து இரிட்டேட் ஆயிருக்கா அப்படின்னு நான் கேட்கும் போது ஐம் ஜஸ்ட் ரிஃப்ளெக்டிங். அவன் வேற விதமா சொன்னான், நான் விளையாடும் போது அவன் என்ன டிஸ்டர்ப் பண்ணா, கில்னா, அதனால தான் அடிச்சேன் அப்படின்னு அவன் சொன்னதை தான் நான் திரும்பியும் வேற விதமா விளையாடும் போது வந்து உனக்கு வந்து அவன் வந்து ஸ்டாப் பண்ணதுனால நீ வந்து உன்னோட டெம்பரை லூஸ் பண்ணி அடிச்சிட்டியா அப்படின்னு கேட்கும்போது ஐம் நாட் ஆஸ்கிங் எனி கொஸ்டின் ஹியர், ஐம் ஜஸ்ட் ரிஃப்ளெக்டிங் இஸ் மூட். ஆமாப்பா ஐ வாஸ் ஹேவிங் ஃபன்
அதை வந்து அவன் ஸ்டாப் பண்ணான், அதனால தான் எனக்கு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது, ஆமாடா எனக்கு கூட அப்படிதான் இருக்கும். நான் கூட இப்போ வந்து திடீர்னு நான் வந்து ஜாலியா இருக்கும்போது, யாருன்னா வந்து என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணாங்க அப்படின்னா, நான் கூட கொஞ்சம் வந்து இரிட்டேட் ஆவேன். அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும்னா, ஐ அம் ஜஸ்ட் அஃபர்மிங் யூ. ஸோ அவன் பண்ணத வந்து நான் கரெக்ட்டு, தப்புன்னு சொல்லல. பட் ஐ அம் ஜஸ்ட் அஃபர்மிங். ஸோ பிகாஸ் ஹி இஸ் ஹேவிங் ஃபன். ஸோ தட் இஸ் குட். ஹி இஸ் ஹேவிங் ஃபன். பட் அந்த டைம்ல வந்து வாட் எவர் ஹி செட், நான் அத வந்து எந்த வகையிலுமே ஜட்ஜ் பண்ணாம, ஐ ஜஸ்ட் அஃபர்மிங் டு ஹிம் தட் பை சேயிங் லைக் திஸ் அப்படின்னும்போது, ஹி வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓ! அப்பா நான் பண்ணத வந்து புரிஞ்சுக்கிறாரு. அப்படின்றது வந்து அவன் வந்து புரியும்போது என்ன ஆகுதுன்னா, ஹி வில் ஜஸ்ட் ஓப்பன் அப் அகைன். ஸோ அந்த இடத்துல எந்த வகையிலுமே அவன நான் அப்யூஸ் பண்ணல. ஸோ அப்ப நான் வந்து இப்போ என்னோட ப்ராப்ளம் தெரிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? இப்ப ப்ராப்ளம் என்னன்னா, அவன் ஒரு வேலைய செஞ்சுட்டு இருக்கான். அந்த அந்த வேலைய வந்து அவன் ஃப்ரெண்ட் வந்து ஏதோ டிஸ்டர்ப் பண்ணும்போது அவனுக்கு வந்து இரிட்டேட் ஆகுது. தட் இஸ் அ ப்ராப்ளம். ஸோ ஐ நீட் டூ ஹேண்டில் திஸ் ப்ராப்ளம்ல. ஸோ ஐ ஐ ஐ கேன் சென்ஸ் த கோல் ஹியர். ஸோ ஹவ் டு ஃபோக்கஸ் ஆன் த கோல் அப்படின்னு சொல்லும்போது, அகைன் நான் எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்டும் பண்ணாம, ஐ ஜஸ்ட் மேபி அனதர் ஓப்பன் ஹேண்டட் கொஸ்டின். ஓகேடா, நாளைக்கு இதே மாரி நடந்ததுன்னா என்ன பண்ணலாம்னு நெனைக்கிற? அகைன் ஓப்பன் ஹேண்டட் கொஸ்டின். அப்படி சொல்லும்போது தென் யூ வில் கம் அப் வித் சம் சார்ட் ஆஃப் ஒரு சொல்யூஷன்ஸ். அவன் அவன் மைண்ட்ல அவனோட ஏஜ்க்கு என்ன வேணா அவன் வந்து சொல்லலாம். அது ஓகேவா இருந்ததுன்னா, ஓகேடா சூப்பர். அப்போ வந்து நாளைக்கு எதாவது நடந்ததுன்னா, மேபி நீ வந்து ஸ்ட்ரெயிட்டா நீ வந்து மிஸ்கிட்ட போய் சொல்லிடு. எதுவும் அடிக்காத. அப்படி இல்ல அப்படின்னா வந்து, ஏய் கம்முனு இரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏதோ ஒண்ணு அவன் அவன் வாயிலன்னு சொல்லலாம். இல்ல நம்மளும் கொஞ்சம் சஜெஸ்ட் பண்ணலாம். ஸோ அப்படி சொல்லும்போது என்ன ஆயிடும்னா, ஓகே ஆரவ், அப்போ நான் திரும்பியும் பண்றேன். இன்னைக்கு இதெல்லாம் நடந்துருச்சு. நாளைக்கு இதே மாரி நடந்தது அப்படின்னா, நீ வந்து மிஸ் கிட்ட போய் சொல்லிடு. அப்படி இல்ல அப்படின்னா, கம்முனு இருடான்னு சொல்லிடுன்ற மாரி ஐ நீட் டூ சம்மரைஸ். ஸோ இந்த மாரி பண்ணும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஐ எங்கேஜ் அண்ட் தென் ஐ பை எங்கேஜிங் ஐ கேம் டு நோ ஹிஸ் பெர்ஸ்பெக்டிவ். என்ன ப்ராப்ளம்ன்றது ஏன்னா டீச்சர் கிட்ட வந்து 1:30 30 குழந்தைங்க இருப்பாங்க. ஸோ அதனால வந்து ஆரோவுக்கு என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் அவங்களால பார்க்க முடியாது. ஆல் ஷி நோஸ் இஸ் ஓகே, இவன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டான், அடிச்சுட்டான். ஸோ அதனால இவனை வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லணும். ஸோ இதுதான் பிளைனா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆஹ் இந்த மோட்டிவேஷன் இன்டர்வியூங் கான்செப்ட் வந்து டீச்சருக்கும் தெரிஞ்சிருந்ததுன்னா, இதை டீச்சரே பண்ணலாம். அகைன் இந்த டைம் ஃபேக்டர் தான் இங்க காரணம். ஸோ இந்த டைம் அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ரேஷியோஸ் ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோ கம்மி பண்ணலாம். இல்லைன்னா வந்து ஒரு கவுன்சிலர்ஸ் வந்து ரேதர் தேன் டெல்லிங் டு பேரண்ட்ஸ், ஏன்னா அந்த பேரண்ட்ஸ்க்குலாம் வந்து இந்த அளவுக்கு நான் சொன்ன மாதிரி வந்து திட்டலாம், அடிக்கலாம். இந்த பிரச்சனையை வந்து புரிஞ்சுக்காம மேல மேல பிரச்சனையை தான் நம்ம வந்து உண்டாக்குறோம். ஸோ அந்த இடத்துல தான் வந்து ஒரு ப்ரொஃபஷனலோட ஹெல்ப் வந்து தேவைப்படுது. ஸோ I think you are getting to know how this theory is coming into picture here. So it is not only for the professionals, also for our daily லைஃப்லயுமே நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த பேரண்டிங்ல சொன்னேன், இதுவே வந்து ஒரு அஃபிஷியல்ல ஒரு பிரச்சனை நடக்குது, ஏன்னா வந்து ஒரு சேல்ஸ் பண்றீங்க, பிச் பண்றீங்க அப்படின்னா வந்து ஒரு கிளைண்ட் எப்படி உங்களோட ப்ராடக்ட் எப்படி சேல் பண்ண போறீங்க? பை ஹேவிங் திஸ் எங்கேஜ் பண்ணாம எப்படி நீங்க வந்து கிளைண்ட் கிட்ட பேச முடியும்? பொட்டன்ஷியலா அதை எப்படி நீங்க வந்து கன்வெர்ட் பண்ண முடியும்? ஓகேங்களா? இல்ல லீட் எப்படி கன்வெர்ட் பண்ண முடியும்? ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்துட்டு திஸ் மோட்டிவேஷன் இன்டர்வியூங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நம்ம 2 டாஸ்க்கை பார்த்துட்டோம். அடுத்த வாரம் வந்து நம்ம நெக்ஸ்ட் 2 டாஸ்க் விச் இஸ் எவோக். எப்படி அவங்க கிட்ட இருந்து இப்போ நான் பிளான் பண்ணிட்டேன், கோலை பிளான் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் அந்த கோலை வந்து சஸ்டைன் பண்ணணும். அவங்க மோட்டிவேஷனை வச்சுக்கிட்டு அவங்க அந்த கோல்ஸை வந்து பர்சீவ் பண்றாங்களா இல்லையா அப்படின்றது வந்து எவோக்கிங். அண்ட் அதுக்கப்புறம் பிளான் பண்ணணும். சப்போஸ் அது வந்து நம்ம நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படின்னா, அகைன் வி கேன் கோ ஃபார் பிளான் பி, பிளான் சி. அகைன் கேன் வி கோ பேக் டு த என்கேஜ். இந்த மாதிரி வந்து பேக் அண்ட் ஃபோர்த் வந்து ஹவு வி கேன் பிளே அரவுண்ட் அப்படின்றது வந்து நெக்ஸ்ட் 2 டாஸ்க் which we can see it in the future. With this, I'm just ending this. So I'm opening the forum for the discussion. Over to you guys. சார் அந்த 3 லெட்டர் சொன்னீங்களா, அது கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. ஏன்னா பாதியில தான் வந்தேன் நானு. OARS. நான் டைப் பண்றேன். OARS. OARS. Open-ended question. Affirming, reflection, and summarize. சாட்ல போட்டிருக்க பாரு. இப்ப இது வந்து என்கேஜிங் ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆகிற ஸ்டெப்ஸ். இப்ப கோல் செட்டிங்கிறது அது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கும். நமக்கு ஃபோக்கஸ்ல வந்து ஆமா ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஒன்னு, சிலதெல்லாம் வந்து நமக்கு என்ன இருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா யூ நீட் டு கிவ் சம் ஸ்டெப்ஸ். நீங்க வந்து பாசிபிலிட்டிஸ் கொடுக்கணும் டு செலக்ட் ஃப்ரம் தம். நான் சொன்னல அந்த டயபெட்டிக் வந்து டயபெட்டிக்ன்றது வெரி வெரி வைட்ல. டயபெட்டிக்ல நிறைய பிரச்சனை இருக்கு. சரி, எந்த பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ண போற?
அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. ஸோ அப்போ நான் வந்து 10 ஐட்டம்ஸ் நான் தந்தா மட்டும்தான், இப்போ சப்போஸ் உங்க குழந்தை வந்து அப்பா எனக்கு படிக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிச்சுன்னா, நீங்க வந்து வா, ஓகே வா, நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்றது ஓகே. பட் நீங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்கணும்? என்ன சப்ஜெக்ட் இப்போ உனக்கு வந்து இதுவா இருக்கு? இங்கிலீஷா, தமிழா, இந்தியா, சயின்ஸா, பிசிக்ஸா, கெமிஸ்ட்ரியா, பயாலஜியா? இப்போ நீங்க இந்த மாதிரி வந்து நீங்க ஒரு வெரைட்டி ஆஃப் பாசிபிலிட்டிஸ் கொடுக்கும்போது, தென் he or she will pick. எனக்கு வந்து சயின்ஸ் தான் பிரச்சனையா இருக்குன்னு சொல்லும் போது, யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் த சயின்ஸ் ரேதர் ஆன் தி இங்கிலீஷ். ஏன்னா இங்கிலீஷ்ல அவங்க பாஸ் ஆகுறாங்க. எல்லா சப்ஜெக்ட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ற போதே உங்களுக்கு டைம் எங்க இருக்கு? கரெக்ட்டா? அதுக்கு தானே நம்ம வந்து ஸ்கூல்ல வந்து அதுக்குன்னு தனித்தனி கிளாஸ்ல தனித்தனி டீச்சர்ஸ் போட்டுருக்காங்க. ஸோ இப்போ நீங்க வந்து ப்ராப்ளத்த நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, யூ நீட் டு கோ டவுன். ஸோ நீங்க அது வந்து வேகா எனக்கு படிக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது, யூ கேனாட் கிவ் எனி சொல்யூஷன். படிக்கவே பிடிக்கலன்றது வந்து ஒரு 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 வேகான ஒரு ப்ராப்ளம். அந்த வேகான ப்ராப்ளத்துக்கு வந்து நீங்க என்கேஜ் பண்ணி யூ நீட் டு ஃபைண்ட் தி ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம். அந்த ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளத்துக்கு யூ நீட் டு ஃபோக்கஸ் ஆன் தி கோல்ஸ் டு அச்சீவ் இட். ஓகே சார். ப்ராப்ளத்தை வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி பண்றோம். ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்து அதுல ஒண்ணு சூஸ் பண்ண சொல்றோம். ஆமா, இல்லைன்னா வந்து அவங்க வேகா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கனால தான் அவங்க மைண்ட் வந்து திங்க் பண்ணாது. ஸோ யூ ஆர் த ஒன் ஹூ கேன் திங்க் ஆன் பிகாஃப் ஆஃப் தெம். ஆனா அதே டைம்ல வந்து நீங்க வந்து அவங்களுக்கு வந்து ஜமீன்தாரா ஆயிட முடியாதுல்ல. ஸோ அப்போ என்ன ஆயிடுதுன்னா, ஐ ஜஸ்ட் யூ நீட் பி ஃபெசிலிட்டேட்டிங் தி திங்ஸ். ஓகே, இதெல்லாம் இருக்கு பாரு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். தென் அவங்களே சூஸ் பண்றாங்கல்ல. ஸோ எனக்கு சயின்ஸ் தான் வேணும்ன்றது வந்து உங்க குழந்தை தான் சூஸ் பண்ணிருக்கு. நீங்க அதை புரிஞ்சுக்காம இங்கிலீஷ் படிக்கலாம் வா அப்படின்னு சொல்லும் போது, சான்சஸ் ஆஃப் சிட்டிங் ஆர் நீங்க சொல்றத வந்து அவங்க ரிசன் பண்றதுன்றது வந்து கம்மியாயிடும். பிகாஸ் இங்கிலீஷ் சூஸ் பண்ணது நீங்க, அவங்க கிடையாது. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் தான். ஆனா இதெல்லாம் நீங்க வந்து உன்னிப்பா இந்த எம்ஐ வச்சு பார்க்கும்போது இட் மேக்ஸ் ஹியூஜ் டிஃபரன்ஸ். இதை பத்தி நைஸ் செஷன். ஆக்சுவலா இது ஐ திங்க் நான் ப்ரொஃபஷனலா இது நிறைய எனக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். எப்படி மேனேஜ் பண்றது? நான் ஜென்ரலா ப்ரொஃபஷனலா ஏதாவது கேட்டாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ஒரு ஆன்சர் அவ்வளவுதான் வரும் என்கிட்ட இருந்து ஜென்ரலா. இப்போ பீப்புள் மேனேஜ்மெண்ட் அந்த அடுத்த லெவல் போகும்போது கண்டிப்பா இந்த மாதிரிலாம் இருக்கணும். அதுதான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அது என்னோட பிரச்சனை இதுதான். ஸோ நான் ஆக்சுவலா அது கிரெடிட்டாவே எடுத்துக்கிட்டேன். ஸோ பூபதி இஸ் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்படின்றது வந்து நான் கிரெடிட்டா எடுத்துக்கிட்டேன். சில டைம்ஸ் அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஐ நீட் என்கேஜ் வித் பீப்புள்ல. ஸோ அதுதான் வந்து ஸ்கில் ஆக்சுவலா. ஸோ பிகாஸ் ஒரு குரூப்பாக தான் நம்ம வேலை செய்யறோம். இட்ஸ் நத்திங் லைக் இண்டிவிஜுவலா என்னோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு அப்படின்னா ஃபைன், இண்டிவிஜுவலா நான் வேலை செஞ்சிடலாம். பட் வென் ஐ ஒர்க் வித் அ டீம், ஸோ அப்போ அவங்க வந்து நிறைய பேர் நிறைய ஊர்ல இருந்து வராங்க, நிறைய பேக்ரவுண்ட்ல இருந்து வருவாங்க, நிறைய ஸ்டேட்ஸ்ல இருந்து வராங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் வில் கம் வித் சம் சார்ட் ஆஃப் ஸ்கில்ஸ் அண்ட் தி பேக்ரவுண்ட். ஸோ அப்படின்னும் போது ஒன் ஃபிட் சொல்யூஷன் ஓன்ட் ஒர்க் அவுட்ல. ஸோ அப்போ இந்த ஸ்கில்ஸ் இல்லை அப்படின்னா people won't talk with me at all. ஸோ இவங்க கிட்ட என்ன புரியும், வந்து ஒரு சிறு சிறு இருப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து என்ன நான் வந்து வளர்த்துக்கணும் அப்படின்னும் போது என்ன ஆயிடுன்னா, இவன் என்ன எப்படி சொல்லுவாங்கன்னா உன்னோட நேச்சரே இதுதான் அப்படின்ட்டுவாங்க. அதுதான் இந்த புக் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு. இந்த நேச்சர் கிடையாது. தட்ஸ் ஹவ் ஐ brought up. ஓகே, நான் இது வரையும் 37 வயசு வரையும் நான் வந்து இப்படிதான் வந்து பார்த்தேன், வளர்ந்தேன், பழகினேன் அப்படின்னும் போது ஐ கேன் சேஞ்ச். என்னால எப்படி சேஞ்ச் பண்ண மேபி முடியும்? அதுல வந்து நம்ம கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆயிருப்போம், அதனால அதை கண்டினியூ ஆயிருப்போம். பட் அடுத்த லெவல் நம்ம க்ரோ ஆகணும் போது நம்மள க்ரோ பண்ணிக்கணும்ல. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வருதுல்ல. இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துச்சு, நான் இப்போ திரும்பியும் வந்து எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குது, நான் அடுத்த இடத்துக்கு போறேன்னும் போது இப்போ என்னோட ரெக்யர்மெண்ட்டே வேற மாறுதுன்னும் போது அதுக்கேற்ற மாதிரி என்ன நான் மாத்திக்கணும்ல. ஸோ அப்போ வந்து என்னோட இயல்பே இதுதான் அப்படின்னு சொல்றது வந்து தப்பு அப்படின்றாங்க. இட்ஸ் ஆல் ஸ்கில் டு டெவலப் அப்படின்னும் போது அப்போ இந்த புக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இதுல வந்து நான் எனக்கு ஒரு 2 கொஸ்டின் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம அவங்க கிட்ட வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். பட் இப்போ ஃப்ரெண்டாவே நம்ம கூட ஒர்க் பண்ற ஃப்ரெண்டாவே எடுத்துக்கோங்களேன். அவர் வந்து ஒரு சின்ன பிரச்சனையா ஒண்ணு சொல்றாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்யூஷன் கொடுக்குற ஒரு மைண்ட் செட்ல நம்ம அவங்க கிட்ட சரி ஓகேன்னு சொல்லி என்கேஜ் பண்ணி கேட்கறோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல நமக்கே தெரிஞ்சிடும், ஓகே இவன் சொன்னே திருப்பி திருப்பி சொல்றான், இதுல இருந்து நம்ம கட்டாயி போயிடணும்னு ஒரு சிச்சுவேஷன் வரும்ல. அப்போ வந்து நம்ம அவரையும் ஹர்ட் பண்ணாம எப்படி இதுல இருந்து வெளியில போலாம்? இதுக்கு அடுத்து நான் டாபிக் வந்து இதுக்கப்புறம் அடுத்த செஷன்ல இதோட எக்ஸ்பிளனேஷன் வருமா, இல்ல இப்பயே ஆன்சர் சொல்லிடுறீங்களா? இல்ல நம்ம என்ன இங்க வந்து கத்துக்க ட்ரை பண்றோம் அப்படின்னா, உன் கொலீக் வந்து அவரோட ப்ராப்ளத்தை சொல்றாரு, அவர் வந்து திரும்பி திரும்ப ரிப்பீட் பண்றாரு அப்படின்னா இஸ் ஸ்டக் சம்வேர்.
ஸோ அப்போ இட்ஸ் அப் டு யூ. இப்போ நீ வந்து விலைக்கு வரணும்னு நினைச்சுன்னா விலைக்கு வந்துரு, அது பிரச்சனை இல்லை. ஆனா உன்னோட இன்டென்ஷன் வந்து அவரை ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது அவன் இன்டென்ஷனா இருக்குன்னு வச்சுக்கேன். தென் யூ நீட் டு இந்த சாட்ல சொன்ன மாதிரி இந்த ஓப்பன் ஹெண்டட் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், ரிஃப்ளெக்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இந்த வேண்டரிங் ட்ராப்னு நான் சொன்னேன் பத்தியா, போன வாட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது என்னன்னா நிறைய ட்ராப்ஸ் இருக்குதுல, அவங்க வந்து வேண்டர் ஆவாங்க. அவங்க வந்து ஒரு 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 கட்டத்துல வந்து நின்னுட மாட்டாங்க. எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, ஓ இந்த பிரச்சனை இருக்குன்னு சொன்னா அவன் அந்த பிரச்சனைக்கு போவான், அந்த பிரச்சனை இருக்குன்னா இந்த பிரச்சனைக்கு வந்துருவான். ஸோ அப்ப என்ன ஆகும்னா அவனுக்கு நிறைய கோத்ரூ பண்றான். ஸோ அவனுக்கு புலம்புறதுக்கு ஒரு இடம் நீ கொடுத்துட்ட. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க புலம்பிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துலதான் வந்து இந்த இந்த விஷயத்தெல்லாம் நீ இந்த OARS இதெல்லாம் நீ வந்து வச்சு பார்க்கும்போது யூ கேன் நேரோ டவுன் டு சம் ஒன் ப்ராப்ளம். அதுக்கான அந்த அந்த வழிமுறை தான் எனக்கும் தெரியல. அதனால என்ன பண்ணோம்னா டக்குன்னு நம்ம ஷட் பண்ணிட்டு வெளியில வந்துடுறோம், அடப்பா அப்படின்ட்டு. ஸோ அந்த இன்டென்ஷன் ஃபர்ஸ்ட் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு இன்டென்ஷன் இருந்ததுன்னா நீ இதெல்லாம் வெரி வெரி லாங் ரூட். அதுதான் சொல்றேன். ஸோ போன வாட்டியே நான் சொன்னேன், இட்ஸ் யூனிட் டு டிராவல் வித். உன்னால டிராவல் பண்ண முடியாது அப்படின்னா ஆல் யூ கேன் டூ இஸ் ஓகேங்க, ரொம்ப நீங்க வந்து கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடலாம். ஓகே ஃபைன். ஏன்னா நீ அன்லஸ் அண்ட் அன்டில் நீ டிராவல் பண்ண விரும்பல அப்படின்னா நோ பாயிண்ட் இன் கண்டினியூங் திஸ் திங்ஸ். ஸோ அதனால நீ வெளியே வர்றது தான் கரெக்ட். பட் இதுவே வந்து உங்க குழந்தையோ இல்லைன்னா உங்க அப்பா அம்மா, உங்க ஒய்ஃப், இல்லைன்னா உனக்கு தம்பி, ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க யாருன்னா புலம்புனாங்க அப்படின்னா நீ வந்து வெளியே வர மாட்டேன். பிகாஸ் அங்க வந்து டைனமிக்ஸே வேற. நீ வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ அந்த டைம்ல நீ இது பண்ணலாம். அதனாலதான் என்னன்னா இந்த புக் வந்து ஒரு ஒரு ப்ரொஃபஷனலுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நீ வந்து ராதர் தேன் புலம்பி பையிங் வித் யுவர் ஃப்ரெண்ட், நீ வந்து ஒரு கவுன்சிலர் கிட்ட போற, ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட போயிட்டு புலம்புற அப்படின்னா அவங்களோட வேலையே இதுதான். அவங்க வந்து லிசன் பண்ணுவாங்க. ஏன்னா காசு கொடுத்து நீ போயிருக்க அப்படின்னும் போது அவங்க இதெல்லாம் பெர்ஃபெக்டா பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்க மைண்ட்ல வச்சுப்பாங்க, நீ வந்து லூப்லேயே சுத்துற அப்படின்னா கரெக்டா அவங்க வந்து கொண்டு வந்துருவாங்க. ஸோ ஆல் டிபெண்ட்ஸ் உன்னோட இன்டென்ஷன் என்ன அப்படின்றத பொறுத்து நம்ம வந்து இதை யூஸ் பண்ணணுமா வேணாமா நம்ம டிசைட் பண்ணணும். ஓகே ஓகே ஓகேண்ணா. இன்னொரு கேள்வி சொன்ன, 2 கேள்வி வச்சிருக்கேன்னு. இன்னொன்னு என்னன்னா, இப்போ நீங்க சொல்ல அந்த டாக்டர் எக்ஸாம்பிளுக்கே நான் வரேன். இப்போ டாக்டர் கிட்டயோ இல்ல வேற யாருக்கிட்டயோ நம்ம போய் சொல்றோம் அப்படின்னா, அவங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி அது நிறைய அனுபவப்பட்டிருக்கோம். இப்போ குழந்தைங்க எல்லாம் போறோம் அப்படின்னா நம்ம சொல்றது அவங்க கேட்கறாங்களா இல்லையானே நமக்கு வந்து தெரியாது. ஆனா பிரிஸ்கிரிப்ஷன் மட்டும் கையில கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ அவங்க கேட்கறாங்க, நம்ம எப்படி டைரக்டா வந்து நம்ம அவங்க கிட்ட நான் சொன்னதை நீங்க கேட்டீங்களா இல்லையா அப்படின்னு நம்ம டைரக்டா கேட்க முடியாது. பட் எப்படி நம்ம உங்ககிட்ட இருந்து ஆன்சர் வாங்குறது இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல? ஓகே, அதுக்கு அவங்க ஆன்சர் சொல்லணும். அவங்க அதுக்கு நம்ம என்ன மாதிரி அதேதான். நீ இந்த சைட்ல இருந்து நீ இந்த டெக்னிக் ஆரம்பிச்சிடு. ஓப்பன் ஹெண்டட் கொஸ்டின்ஸ், அஃபர்மிங், இதெல்லாமே நீ வந்து கேட்கலாம். டாக்டர், எனக்கு வந்து நீங்க டைம் வந்து உங்களுக்கு ப்ரெஷியஸ்ன்னு தெரியும், ஆனா எனக்கு ரொம்ப வந்து பயமா இருக்கு. இந்த பிரச்சனை வந்து திரும்பி திரும்பி என் குழந்தைக்கு வருது. எனக்கு வந்து இது ஏன் வருதுன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு நீ வந்து நீ வந்து டைரக்டா வந்து ஏங்க நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டு எழுதிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா அங்க யார் பெரியவன், நீ பெரியவனா நான் பெரியவனான்ற மாதிரி அந்த பவர் கேம் வந்துடும். அந்த அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம அவங்க அந்த இடத்துல கேட்கணும். ஆமா இதேதான். இது டாக்டர் தான் ஆக்சுவலா இது பண்ணணும். பட் நான் சொன்ன மாதிரி இங்க டைம் ஃபேக்டர் இருக்கிறதுனால அவங்களால அது பண்ண முடியல. ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்கு 100 ரூபா அப்படின்னா 10 நிமிஷத்துக்கு நீ 200 ரூபா தருவியா? கால் அவருக்கு நீ வந்து 300 ரூபா தருவியா? இதெல்லாம் நம்ம ஒத்துக்க மாட்டோம்ல. அதுதான் இந்த விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். அவங்க ஏன் அதை பார்க்கல அப்படின்னா இது பண்ண அப்ப என்ன ஆயிடுதுன்னா நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். அந்த கிவ் அண்ட் டேக்ல வந்து நீ வல்னரபிள் பொசிஷன்ல இருந்து நீ எப்படி நீ வந்து ஒரு விஷயத்த சாதிக்கணும். ஏன்னா நம்ம ஒரு புக் படிக்கணும்னா இந்த புக்ல இருந்து எல்லா சொல்யூஷன் நம்ம அதனாலதான் நம்ம கேள்வியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா எல்லா புக்ல இருந்தும் நம்ம வந்து ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து நம்ம பேசலாம். ஸோ அங்க நீ வந்து யூ ஷுட் பி வெரி வல்னரபிள். நீ வந்து உன்னோட வலியை நீ வந்து டாக்டரை புரிய வைக்கணும். உன்னோட பதட்டம், உன்னோட பயம், இது எல்லாமே வந்து நீ ஒரு விக்டிமா நீ பேசணும். ரொம்ப பதட்டமா இருக்கு சார், ஸோ இதெல்லாம் கரெக்டா இல்லையா, இப்போ ஃபர்தரா எதனா ஸ்டெப்ஸ் எடுக்கணுமா, ஸோ நீங்க எதனா சொன்னீங்க அப்போ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே இமே ப்ராபபிலிட்டி ஆஃப் ஓப்பன்ஸ் அப் வந்து ரொம்ப அதிகம். நீ எதுவுமே கேள்வியே கேட்காம இருந்தேன்னா அவர் போண்டுவாரு. அதட்டி கேட்ட அப்படின்னா இன்னும் பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும். ஸோ இட் டிபெண்ட்ஸ்ல நீ யாருன்றதை நீ ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு தென் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் சைக்காலஜி. இல்ல இந்த சைக்காலஜியை நீயும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது அல்டிமேட்டா என்ன, என் கேள்விக்கு பதில் சொல்லுன்றது தான். அது எப்படி கேட்டா என்ன நம்ம. ஸோ அதுக்கு நம்ம வந்து ஈகோக்கெல்லாம் வந்து கொலஜி பண்ணாம நம்ம அது பண்ணணும். சில டைம் நம்ம கத்துனாதான் வேலை ஆகணும், அதையும் பண்ணலாம். எதுவுமே அப்ரோச் அந்த டைம்ல என்ன அப்ரோச் எடுக்கிறியோ அதுதான். ஓகே ஓகே சார், இப்ப நீங்க எக்ஸாம்பிள் சொன்னீங்களா, அதுல வந்து ஒண்ணு உங்க பையனை வச்சு சொன்னீங்க,
ஸோ உங்க பையன் வந்து அதாவது உங்க டிபெண்ட் பண்ண மாதிரி இருக்காங்க. சரிங்களா? நீங்க சொன்னா கேட்டுக்கிற நிலைமையில இருக்கிறாங்க. ஓகே. இதே மத்த இப்ப நம்ம வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் நிலைமையில இருக்கிறோம். நம்மள தேடி ஒருத்தர் வருவாரு. இது ஓகேங்களா? என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். எனக்கு ஈக்குவலன்ட் தான் அவன். இப்ப அவன் கோவப்படுறதுனால அவன் மட்டும் பிரச்சனையில மாட்டிக்காம நானும் மாட்டிக்கிறேன். ஆனா இதை அவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். அவனுக்கு எப்படி என்னால இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி அவனுக்கு புரிய வச்சு அவனை திருத்த முடியுமா? இந்த மோட்டிவேஷனல் இன்டர்வியூங்கே இதுக்காக தான் வந்து அவங்க ஸ்டார்டே பண்ணியிருக்காங்க. ஆல்கஹால் அடிக்ஷன், இந்த மாதிரி டெம்பர், ஸ்மோக்கிங் குவிட் பண்றது, ஸ்டார்ட் பண்ண இன்டென்ஷன் வந்து ஸ்பெசிஃபிக்கா இதுக்காக தான். வேக்சின் போட மாட்டாங்க, மாத்திரை மருந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டாக்டர்ஸ் அண்ட் கவுன்சிலர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும். பிகாஸ் இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்காக தான் அவங்க வந்து அப்ரோச் பண்றாங்க. இவங்க வந்து அந்த தெரப்பீஸ் அண்ட் தோஸ் திங்ஸ் என்னென்னலாம் வந்து சைக்காலஜில இருக்கோ இல்ல மெடிசன்ல இருக்கோ அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. பண்ணாங்கன்னா அவுட்புட் கிடைக்கும். பட் தே ஆர் நாட் டூயிங் இட் அப்படின்னு பண்ணும்போது தெர் இஸ் சம் கேப்ல. இந்த கேப்பை வந்து ரிசர்ச்சர்ஸ்லாம் ஃபைன் பண்ணி, ஸோ ஆன் டாப் ஆஃப் தெரப்பி சம்திங் இந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு நம்மளுக்கு எதனா ஒன்று வேணும் அப்படின்னு வந்து அவங்க ரியலைஸ் பண்ணும்போது தான் இயர் கம்ஸ் டு மோட்டிவேஷன் இன்டர்வியூ. இதுக்கப்புறம் இது வந்து எல்லா பிரச்சனைக்கும் வந்து அக்ராஸ் தி செக்டர்ஸ் இருக்கட்டும், ரீஜியனல் இருக்கட்டும், எல்லா பிரச்சனையா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து இவங்க வந்து போட்டு போட்டு பார்த்து ஐ திங்க் தே ஆர் ஃபேசிங் சம் சக்ஸஸ் ஆல்சோ. ஸோ அதனால வந்து கம்ப்ளீட்டா ஒர்க் ஆகும். ஸோ நீங்க இப்ப சும்மாவே நம்ம பேசிப்போமே. இப்போ சப்போஸ் உங்க ஃப்ரெண்டு வராரு, நீங்க எப்படி அதை அப்ரோச் பண்ணுவீங்க? கோவம் வருது அப்படின்னும் போது நீங்க அந்த ஒரு 2-3 கான்வர்சேஷன் நீங்க சொல்லுங்களேன். டைரக்டா அவன்கிட்ட கேட்பேன் சார். இந்த மாதிரி டேய் நீ கோவப்படுறதுனால நமக்கு தானே பிரச்சனை. நீ சண்டை போட்டுற. ஸோ அதனால அவங்க கோச்சுக்கிறாங்க. உன் கூட இருந்த பாவத்துக்கு என்னையும் அவங்க கொஞ்சம் வெறுக்கிற மாதிரி பண்றாங்க. ஸோ 2 பேருமே லாசஸை ஃபேஸ் பண்றோம். ஸோ இதை நீ குறைச்சிக்கிட்டா நல்லது அப்படின்னா. ஆனா பட் அவன் வந்து அதை பெருசா எடுத்துக்கிற மாதிரி இல்லை. அது எப்படி சொல்றது, நான் தான் கெட்டு, கோவப்படுறதுலாம் கெட்டு, அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஸோ அதுதான் இப்போ நம்ம பேசுறதே என்னன்னா, நீங்க வந்து விக்டிம் பிளேமிங் தான் பண்ணிட்டீங்க நீங்க. ஸோ இப்போ உங்களுக்கே தெரியுது உங்க ஃப்ரெண்டு வந்து கோவம் படுறதுன்றது வந்து சேஞ்ச் பண்ணணுன்றது தான் வந்து இங்க வந்து ஃபோக்கஸா, இங்க தான் கோல். அதுதான். ஸோ அது வந்து ஒரு ப்ராப்ளம். ஸோ நீங்க ப்ராப்ளத்தை ஃபைண்ட் பண்ணிட்டீங்க. நவ் யூ நீட் டு செட் த கோல். ஸோ சின்ஸ் யூ ஆர் ஃப்ரெண்ட்லி வித் ஹிம், ஸோ ஆல்ரெடி என்கேஜ் இருக்கு. பட் ஹியர் தி அப்ரோச், நீங்க வந்து நான் சொன்ன பார்த்தீங்களா, க்ளோஸ்டு கொஸ்டின் கேட்டீங்க. ஸோ அப்போ என்ன ஆயிடும்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சொன்ன மாதிரி தே வில் கோ இன்டு தி டிஃபென்சிவ் மோட். அதை வந்து அவங்க எப்படி வேணா அதை வந்து கரெக்ட்னு ப்ரூவ் பண்றதுக்கு தான் இறங்குவாங்க. ஸோ ஹியர் கோவத்தை விடணும் அப்படின்ற அந்த ஒரு முன்னெடுப்பு வந்து எப்படி மாறிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் பண்றது கரெக்டு, நீ பண்றது கரெக்டுன்ற மாதிரி இங்க வந்து ஒரு பவர் கேம்குள்ள போயிட்டோம். ஸோ அதை தான் வந்து இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஓஏஆர்எஸ் நீங்க கேட்ட மாதிரி ஓப்பன் ஹெண்டட் கொஸ்டின்ஸ் கேட்கணும். ஏன்டா நம்ம நீ தான் பேசணும்ல, பேசியுமே வந்து நீ வந்து திரும்பி கோவப்பட்டிருக்க அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு ட்ரிகர் நடந்திருக்கு. என்ன ட்ரிகர் அது அப்படின்னு கேட்கும். ஸோ இந்த டைம் வந்து அவர் கெத்துன்னுலாம் சொல்லியிருக்க மாட்டாரு. இந்த டைம்ல வந்து அவர் வந்து ஸ்டார்ட் என்ன தெரியுமா ஆச்சு அப்படின்ட்டு, பையன் இப்படி பண்ணிட்டான், என் ஒய்ஃப் இது பண்ணிட்டாங்க, அப்பா அம்மா இது பண்ணிட்டாங்க, என் கடன் ஆகிப்போச்சு, இந்த மாதிரி அவர் வந்து எதனால அப்படி நடந்ததுன்றதை வந்து அவர் வந்து புலம்ப ஆரம்பிப்பார், ஓப்பன் அப் பண்ணுவார். ஸோ ஓப்பன் அப் பண்ணும்போது அகைன் யூ நீட் டு அஃபர்ம். ஓகேடா, நீ வந்து மறைக்காம சொல்ற, இது வந்து பாதி பேர் பண்ண மாட்டாங்க. ஸோ ஐ அப்ரிஷியேட். ஸோ அவர் அவர் பண்ணது என்ன, ஓப்பன் அப் பண்ணி அவர் வந்து உங்ககிட்ட எதுவுமே மறைக்காம சொல்றதுன்றது வந்து இட்ஸ் குட் குவாலிட்டி. ஈவன் தோ ஒரு கோவப்பட்டு அடிச்சுட்டா ஏதோ ஒன்று தப்பா இருந்தாலும் ஐ எம் நாட் அக்ரிங் டு இட். நீ பண்ணது கரெக்ட்னு நான் சொல்ல வரல. இதுதான் நம்ம போன செஷன்ல பேசணும். ஐ எம் நாட் அக்ரிங் டு யுவர் ஆக்ஷன். ஸோ பட் ஐ எம் வித் யூ. பட் இந்த விஷயத்திலையுமே வந்து நீ நான் ஒரு பாசிட்டிவ் கண்டுபிடிச்சு ஐ எம் அப்ரிஷியேட். நீ ஓப்பன் நீ வந்து மாற்றணும்னு நினைச்சது வந்து கரெக்ட் தான். பட் நீ ஆனஸ்டா எனக்கு சொல்றது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. தென் அகைன் யூ கேன் ரிஃப்ளெக்ட். ஸோ ஆமா, இந்த மாதிரி ட்ரிகர் சப்போஸ் வந்து என்னை வந்து அவங்க அசிங்கமா பேசிட்டாங்க, அதனால தான் நான் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அப்போ நீங்க வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணல, ஓகே யூ லாஸ்ட் யுவர் டெம்பர் தென். ஸோ அதுவரை நீ வந்து நீ கூலாக தான் இருந்த. ஸோ அந்த வார்த்தை தான் வந்து உனக்கு வந்து ட்ரிகர் ஆயிருக்கும் அப்படின்னு போகும்போது யூ ரிஃப்ளெக்ட். ஸோ அவர் வந்து அந்த வார்த்தை பேசினால தான் அடிச்சிட்டேன் அவர் சொல்லும் போது நீங்க திரும்பி என்ன சொல்றீங்கன்னா, கரெக்ட், நீ வந்து இந்த வார்த்தை தான் உனக்கு ட்ரிகர் ஆயிருக்குன்ற மாதிரி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க வந்து அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்றீங்க. தென் யூ நீட் டு சம்மரைஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் நடந்துருச்சு இப்படி பண்ணும்போது ஏதோ ப்ராப்ளம் ஸ்டேஸ் த சேம், இன்னும் ஒரு ப்ராப்ளத்துல தான் இருக்காரு. அப்போ என்ன ஆயிடுன்னு பார்த்தீங்கன்னா, தென் அகைன் எப்படி இப்படியெல்லாம் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றது நீங்க வந்து திரும்பியும் வந்து உங்களோட அந்த கோலை வந்து
அதுதான் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து எவோக் அண்ட் பிளானிங்ல ஃபர்தராக நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இங்கே என்ன அப்படின்னா அகைன் யூ நீட் டு ஃபோக்கஸ். ஸோ இங்கே வந்து அவர் எவோக் பண்ணுற அந்த மோட்டிவேஷன் இன்னும் அவருக்கு இன்னும் வில் பவர் தேவைப்படுது போல, இல்லைன்னா இன்னும் நிறைய மெக்கானிசம்ஸ் டு ஹேண்டில் டைனமிக். கோவம் வருதுன்றது வந்து ஒரு ப்ராப்ளத்தினால கோவம் வராது இல்லை. ஸோ எக்கச்சக்க ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னும் போது ஒருத்தரால் வந்து அவர் சூப்பராலாம் ஹேண்டில் பண்ணிட முடியாது. அப்படின்னு பண்ணும்போது நிறைய அவருக்கு வந்து விஷயங்கள் வந்து அந்த ஹாம்ஒர்க் தேவைப்படுது. ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நிறைய டைம் தேவைப்படுது, நிறைய பிளான்ஸ் தேவைப்படுது. அப்படின்னும் போது நம்ம இன்னும் ஃபர்தராக நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்ஸில் வந்துட்டு அதை எவோக்கிங் அண்ட் பிளானிங்கில் வந்து இதை எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்னு பார்க்கலாம். பட் ஹியர் த க்ளோஸ்டு கொஸ்டின் ஒன்ட் ஒர்க்ன்றது தான் நான் வந்து நீங்கள் சொன்னது கான்வர்சேஷன் வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்கோர்ஸ் சார், நீங்க சொன்ன மாதிரி கேள்வி கேட்டிருந்தா மேபி அவனோட பதில்ங்கிறது நீங்க சொன்ன மாதிரியே வந்திருக்கலாம். எஸ் ஆர் நோ அந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஆன்சர் வர மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். அதனாலதான் க்ளோஸ்டு கொஸ்டினோட வேலையே அதுதான். க்ளோஸ்டு கொஸ்டினோட வேலை அதுதான். பட் ஹியர் நான் அகைன் சொல்றேன், நீங்க பண்ணது தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்மளுக்கு ப்ரையாரிட்டி வேற. எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கும், எனக்கு நிறைய ப்ரையாரிட்டி இருக்கும். இது வந்து டாப் ஆஃப் தட் இது ஒரு ப்ராப்ளமா வரும்போது என்ன ஆயிடுன்னா வி டென் டு லூஸ் டெம்பர் வந்து நம்ம லூஸ் பண்ணுவோம். அதுதான் நம்ம திங்கிங் ப்ராசஸ் பேசிட்டு இருந்தோம். பட் நீங்க ரியலா நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா வென்எவர் யூ ஃபைண்ட் டைம் அப்போதான் இதெல்லாம் நீங்க ஓப்பன் அப் பண்ணணுமே தவிர்த்து நீங்க அறிபறியில் இருக்கும் போது இது பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஈவன் தோ நீங்க தியரிட்டிக்கலா இப்ப தெரிஞ்சா கூட இந்த ஓப்பன் ஹண்ட்ரட் கொஸ்டின் உங்க மைண்டுக்கே வராது. எனக்கு நான் சரேஷ் கூட சொல்லிட்டு இருந்தேன், என்னால ஓப்பன் ஹண்ட்ரட் கொஸ்டின் ஃப்ரேமே பண்ண தெரியலடா எனக்கு அப்படின்னு. நான் இந்த ஒரு வாரம் ஃபுல்லா உட்காந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஓப்பன் ஹண்ட்ரட் கொஸ்டின் எப்படி எடுக்கணும், என்னென்ன இது கொஸ்டின்ஸ்லாம் எப்படி ஹவு வுட் யூ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணும்போது தான் அது ஓப்பனே ஆகுது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நான் கூகுளில் உட்காந்து செக் பண்ணிட்டு சார்ஜ் எப்படி கேட்டுட்டு நிறைய எனக்கு வந்து சீக்வன்ஸ் ஆஃப் ஓப்பன் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் சொல்லு அந்த ஃப்ரேசஸ்லாம் வந்து நான் பார்க்கும்போது தான் வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஓ இப்படி தான் ஓப்பன் ஹண்ட்ரட் கொஸ்டினே ஃப்ரேம் பண்ணணும். எனக்கு அதுவே தெரியல. ஸோ தியரி தெரிஞ்சது இட்ஸ் a குட் ஸ்டார்ட், பட் we need to practice it. அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு we should have some time and energy. ஸோ இதெல்லாமே பிளே அரவுண்ட் பண்ணணும். அதனால வந்து நீங்க வந்து க்ளோஸ் கொஸ்டின் கேட்டதுனால நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னு நான் சொல்லக்கூடாது. நான் இன்டென்ஷன் இஸ் வெரி பியூர், இன்டென்ஷன் இஸ் வெரி குட். அதுதான் இந்த மோட்டிவேஷன் இன்டர்வியூவோட டெஃபினேஷன் என்னன்னா we all wanted to help but how to help we don't know. சார் சார் அப்புறம் இன்னொரு கொஸ்டின் சார். சொல்லுங்க சார். இப்போ இந்த த்ரூட் ப்ராசஸ்ல வந்து எங்கேயாவது வந்து தப்பா போறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதுங்களா? இப்ப நீங்க சொன்னீங்களா பவர் பிளே க்ளோஸ் கொஸ்டின் கேட்டீங்க பவர் பிளே வந்துடும், அந்த மாதிரி சம்திங் வேற ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? இல்லை அப்படி நடந்தாலும் அது மறுபடியும் நம்ம ஃப்ளோலே வர முடியுமா? திரும்பி பின்னாடி போயிடணும் நீங்க. ஸோ 4 ஸ்டெப் தான். இந்த 4 ஸ்டெப் வந்து நீங்க எப்படி வேணா நீங்க வந்து பிளே ரன் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் இதுலேயே பார்த்தேன் சொன்னேன். ஸோ இந்த 4 ஸ்டெப்பை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து பேக் அண்ட் ஃபோர்த் நீங்க வந்து பிளே ரன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி வந்து ஃப்ளாப் ஆகும். நம்ம சைட்லையும் ஃப்ளாப் ஆகும், அவங்க சைட்லையும் ஃப்ளாப் ஆகும். ஃப்ளாப் ஆகும்போது திரும்பி நம்ம வந்து டிராயிங் போர்டுக்கு போய் பிளான் ஏ ஒரு படல பிளான் பி அப்படின்னு போயிட்டே இருக்கணும். ஸோ இட்ஸ் வெரி வெரி லென்த்தி ப்ராசஸ். அதனால தான் வந்து இது வந்து ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வந்து சஜஸ்ட் பண்றாங்க. ஆக்சுவலி எப்போதும் ப்ராக்டிஸ் பண்றது தான். நான் இது பண்ணுவேன், புரிஞ்சுட்டேன்னா சமரி கேட்டு தான் நான் முதல்ல ஆன்சர் கொடுப்பேன். கொஸ்டின் புரிஞ்சுட்டேனா அப்படின்ட்டு இதுதான் கேக்குறீங்களா 4 ஆப்ஷனை கொடுத்து இதைதான் கேக்குறீங்களான்னு கேட்டுட்டு தான் நான் ஆன்சர் பண்ணுவேன். ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நான் முன்னா வந்து ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடுக்கு விழுந்துருவேன். யாராவது ஒருத்தர் சொல்றாங்க, டேய் இந்த ஸ்டாக் இன்னைக்கு வாங்குடா, ஒரு வருஷத்துல அது வந்து 30% ஏறிடும், இப்போ 10 ரூபா போகுது 40 ரூபா போயிடும்டா, 3 மடங்கு ஆயிடும் இப்படின்னு. ஒன்லி ஜஸ்ட் ஸ்பெகுலேஷன். அவங்க சொல்ற ஸ்பெகுலேஷன்ல டிவிலலாம் பேசுவாங்க. ஓகேவா? அந்த ஸ்பெகுலேட் பண்றவன்கிட்ட போயிட்டு கன்ஃபார்மா போயிடுமாடா அப்படின்னு டைரக்ட் க்ளோஸ் கொஸ்டின் கேட்பேன். எஸ்ரா இவர் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு போயிடுவான். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஸ்பெகுலேட்டிவ் இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு நானும் ஸ்பெகுலேட்டிவா போயிட்டு ட்ரேட் பண்றதுனால இன்கர்ட் லாசஸ். அப்புறம் இந்த புக்ஸ் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் மற்றதெல்லாம் படிக்கும்போது தான் அந்த மாதிரி சொல்றவங்கலாம் ஸ்பெகுலேஷன். ஸோ அதை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்கு சீரீஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கணும், ஓப்பன் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு. எதனாலடா 10ல இருந்து 40 போகும் எனக்கு புரியல அப்படின்னு ஓப்பன் அப் பண்ணணும். அப்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க 5-6 பேர் சொன்னாங்கடான்னு சொன்னாங்கன்னா சரிடா என்னடா சொன்னாங்க அப்படிங்கிற அந்த ஓப்பன் ஹண்ட்ரடா போனோம் அப்படின்னா தெரியாத மாதிரி யூ வில் ஃபிகர் இட் அவுட், இட் இஸ் ஸ்பெகுலேட்டிவ், இல்ல யூ வில் லேர்ன் சம்திங் ஃப்ரம் தம்.
ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது தான் ஒருத்தர் சொல்லுவாரு, "டேய், இந்த பிளாக் ராக்னா அவன் கிட்ட இப்ப திடீர்னு 10% போட்டிருக்கான், 8% போட்டிருக்கான். அவன் போயிட்டு இவனுக்கு ஏறுவான்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ஸ்ல எல்லாம் வாங்குறான்" அப்படின்னு அவன் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வந்து ஆட் ஆன் பண்ணுவான் டெப்த். இப்ப ஏன் சடனா போய் அவன் பண்ணணும்? அப்ப ஹீ மைட் ஹவ் சீன் சம்திங். ஸோ அது என்ன அப்படின்னு தெரியணும். அப்ப அந்த கம்பெனி என்ன பண்றான், அப்ப அவன் என்ன பண்றாங்கிற பிசினஸ் எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து கேட்பேன். அப்ப இப்போ ஐ ஈஸிலி ஐடென்டிஃபை ஸ்பெகுலேஷனை நான் ஈஸிலி ஐடென்டிஃபை பண்ணி டிஸ்மிஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி ஓப்பன் ஹண்டட் கொஸ்டின்ஸ் வச்சு ஏர்லியர் இது நான் பண்ண மாட்டேன். பட் இதெல்லாம் வந்துட்டு மற்ற புக்கு நம்ம படிக்கும் போதே வந்துட்டோம். இந்த வாட்டி இது வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து சொல்றாங்க. ஸோ தட் இஸ் அகைன் இந்த எம்ஐ புக் வந்து ஐ ஃபீல் நீ மோர் அண்ட் மோர் சொல்றது பார்க்கும்போது ப்ரொஃபஷனல்ஸ் மாதிரி தான் தெரியுது. நம்ம போயிட்டு உட்காந்து சைக்கிள் ஆஃப்டர் சைக்கிள் போயிட்டு ஒருத்தனை திருத்தின்னு இருக்க முடியாது. நீ வந்து ஒரு சைக்கிள் வருவ, நான் 4 சைக்கிள்ல வருவேன், அவ்வளவுதான் வித்தியாசம். நீனே 4 3 ஆக்குடா 2 ஆக்குடான்னுவேன். ஸோ அதனால வந்துட்டு ஏன்னா நமக்கே தெரியும், நீ சொன்ன மாதிரி தான் 17 மணி நேரம் அங்கே இங்கேன்னு போயின்னு இருக்கு, டைமே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இதுல போயிட்டு இன்னொருத்தனை உட்காந்து இன்டர்வியூ எடுத்து சரி பண்ணணும்னா அது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். பட் ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். அட்லீஸ்ட் யூ ஷுட் மத்தபடி நோ இந்த ப்ராசஸ் வச்சா மட்டும்தான் அவனை திருத்த முடியும், அவனோட சேஞ்ச் உருவாக்க முடியும்ன்றத வந்து அட்லீஸ்ட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். தென் அட்லீஸ்ட் நீங்க வந்து அந்த ப்ரொஃபஷன் கிட்ட போ, இந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ற அந்த ப்ரொஃபஷன் கிட்ட போனாச்சு நம்ம டைரக்ட் பண்ணலாமே தவிர்த்து, இது தெரியல அப்படின்னா நம்மளே வந்து பர்ன் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம ஹெல்ப் பண்ற இன்டென்ஷனை வச்சுக்கிட்டு நம்மளுக்கு புரியாத ஒரு விஷயத்த நம்ம வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து முறிவுலாம் வந்து ரொம்ப பேடா வந்து ஆகும். ஸோ அட்லீஸ்ட் நோ டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ், இந்த புக் உனக்கு ஹெல்ப் ஆகுது இல்லை. ஸோ ஒபியஸ்லி நான் சொன்ன மாதிரி இந்த புக் ஃபார் ப்ரொஃபஷனல்ஸ் தான். பட் இந்த புக்ல இருந்து நம்ம என்ன கெயின் பண்ணிக்க முடியும்ன்றது தான் ஐம் ஜஸ்ட் ட்ரைங். நீ சொல்றது 100% கரெக்ட். இப்ப நான் வந்து ஓப்பனா சொல்லிடுவேன், திஸ் இஸ் த மேக்ஸிமம் ஐ கேன் டூ, திஸ் இஸ் த பவர் ஐ ஹேவ். இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கிடையாது. இருந்துச்சுன்னா ஃபார்வர்ட் பண்ண, இப்போ ஜாப் ரெஃபரன்ஸ் எதுவாக இருந்தாலும் மேக்ஸிமம் பவர் இவ்வளோதான் என்கிட்ட இருக்கு. இந்த பவருக்குள்ள என்ன பண்ண முடியுமோ அதுதான் பண்ண முடியும் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் முக்கால்வாசி நேரம் எல்லாருக்கிட்டையும். பட் பீப்புள் எக்ஸ்பெக்ட் மோர் பியாண்ட் அதுக்கு மேல. பட் இதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். இதை தெரிஞ்சுட்டு என்கிட்ட பழகுறேன்னா பழகு அப்படிங்கிற மாதிரி தான் நான் சுத்திட்டு இருக்கேன் இப்ப. அட்லீஸ்ட் இட் வேற ஹெல்ப்ஸ் டு ஒன்றும் செட் த பவுண்டரியில. ஸோ ஆமா, முன்னாடி நமக்கு அந்த தயக்கம் இருக்கும், ஸோ நம்ம பண்றது கரெக்டா தப்பா அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்கும். ஸோ நவ் அட்லீஸ்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட், ஒரு புரிதலோட நம்ம வந்து ஒரு ஹெல்த்தி பவுண்டரி செட் பண்ணும் போது, அகைன் நீ சொன்ன மாதிரி யார் உன்னோட க்ளோஸ் சர்க்கிள், யார் அக்வைண்டன்ஸ், யூ கேன் கேட்டகரைஸ் பீப்புள். அப்படின்னு பண்ணும்போது யூ கேன் லீட் ஒரு மீனிங்ஃபுல் லைஃப் லீட் பண்றல. ஸோ இது இல்லாம நம்ம புழுங்கிக்கிட்டு ஐயோ அவங்க கேட்டாங்க நம்ம பண்ணலையே, நம்ம பண்றது தப்பா தர்மமா அறமா அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து புழுங்கிட்டு இருக்க தேவையில்ல. ஸோ அதுக்கு it is helpful for me. Yeah. Okay, so any more clarification? அவ்வளவுதான். ஏன்னா இது நீ சொல்ற மாதிரி சைக்கிள் ஆஃப்டர் சைக்கிள்னா போனோம்னா அது ரொம்ப வேணும், பர்சிவியரன்ஸ் எல்லாமே. அதுனா விதவுட் ப்ரொஃபஷனல் பெய்ட்மெண்ட். இப்ப இந்த வேலை பண்றதுக்கே எனக்கு காசு கொடுக்குறாங்கன்னா நான் சைக்கிள் ஆஃப்டர் சைக்கிள் பண்ணுவேன். அதுனா இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன். ஒரு 1 hour 2 சைக்கிளோட நிறுத்திக்குவேன், அவ்வளவுதான். லைக் ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு பர்ஸ்பெக்டிவ் கொடுக்கறதோட நிறுத்திக்குவேன், அவ்வளவுதான்.